அத்தியாயம் 3 பொறுப்பை எடுத்தல், பொறுப்பை ஏற்றுக்கொள்வது என்ற வார்த்தைகள் எளிமையானதாக தோன்றினாலும் கருத்தை புரிந்து கொள்வது எளிதானது அல்ல. உங்கள் வர்த்தகத்தில் செயல்படுத்துவதும் எளிதானது அல்ல. நாம் அனைவரும் வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். நம் வாழ்க்கையில் பலமுறை பொறுப்பை ஏற்க வேண்டியதன் அவசியத்தை எதிர்கொண்டோம். இந்த சொற்றொடரின் அர்த்தம் என்னவென்று நமக்கு தெரியும் என்று சாதாரணமாக எடுத்துக்கொள்வது எளிது. உங்கள் வர்த்தகத்தில் பொறுப்பை ஏற்றுக்கொள்வதும் வெற்றிக்கான பொருத்தமான கொள்கைகளை கற்றுக்கொள்வதும் பிரிக்க முடியாத வகையில் இணைக்கப்பட்டுள்ளன. ஒரு வர்த்தகராக உங்கள் வெற்றிக்கு நீங்கள் எந்த வழியில் இருக்கிறீர்கள், எந்த வழியில் இல்லை என்பதை உங்கள் ஒவ்வொரு இழையுடனும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் சந்தைகளில் தொடர்ந்து வெற்றிகரமாக இருக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட வர்த்தகர்களின் குழுவில் சேர உங்களை அனுமதிக்கும் பண்புகளை நீங்கள் எடுக்க முடியும். அத்தியாயம் 1 முடிவில் உங்களை பற்றிய எதிர்கால திட்டத்திற்குள் அடியெடுத்து வைக்கும் யோசனையை நான் அறிமுகப்படுத்தினேன். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், நீங்கள் தொடர்ந்து வெற்றி பெற விரும்பும் வர்த்தகர் இன்னும் இல்லை. ஒரு சிற்பி ஒரு மாதிரியின் உருவத்தை உருவாக்குவது போல உங்களை பற்றிய ஒரு புதிய பதிப்பை நீங்கள் உருவாக்க வேண்டும். உங்கள் மனச்சூழலை வடிவமைத்தல், உங்களை பற்றிய இந்த புதிய பதிப்பை உருவாக்க நீங்கள் பயன்படுத்தும் கருவிகள், வெற்றிகரமாக இருப்பதற்கான உங்கள் ஆர்வத்தால் தூண்டப்பட்ட உங்கள் விருப்பமும் கற்றுக்கொள்ளும் விருப்பமும் ஆகும். கற்றுக்கொள்வதற்கான விருப்பமும் உங்கள் முதன்மை கருவிகளாக இருந்தால் உங்கள் ஊடகம் என்ன? ஒரு சிற்பத்தை உருவாக்கும் ஒரு கலைஞர் பல ஊடகங்களில் வேலை செய்ய தேர்வு செய்யலாம். களிமண், பளிங்கு அல்லது உலோகம் எடுத்துக்காட்டாக. ஆனால் நீங்கள் தொடர்ந்து வெற்றிகரமான வர்த்தகராக தன்னை வெளிப்படுத்தும் உங்கள் ஆளுமையின் புதிய பதிப்பை உருவாக்க விரும்பினால், உங்களுக்கு உங்கள் நம்பிக்கைகள் மற்றும் அணுகுமுறைகள் மட்டுமே உள்ளன. உங்கள் கலை முயற்சிக்கான ஊடகம் உங்கள் மனச்சூழலாக இருக்கும். அங்கு உங்கள் கற்றல் விருப்பத்துடன் உங்கள் இறுதி இலக்கை அடைய தேவையான நம்பிக்கைகள் மற்றும் அணுகுமுறைகளை மறுசீரமைத்து நிறுவலாம். நிலைத்தன்மையே உங்கள் இறுதி இலக்கு என்று நான் கருதுகிறேன். நீங்கள் பெரும்பாலான வர்த்தகர்களைப் போல இருந்தால், உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளின் முழு திறனையும் நீங்கள் உணரவில்லை. அந்த திறனை மேலும் மேலும் உணர, உங்கள் வாழ்க்கையில் அதை மேலும் மேலும் யதார்த்தமாக்க, உங்கள் முதன்மை குறிக்கோள் ஒரு தொடர்ச்சியான வெற்றிகரமான வர்த்தகரைப் போல எப்படி சிந்திக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வதாகும். நினைவில் கொள்ளுங்கள், சிறந்த வர்த்தகர்கள் பல தனித்துவமான வழிகளில் சிந்திக்கிறார்கள். அவர்கள் அச்சமின்றி வர்த்தகம் செய்ய அனுமதிக்கும் ஒரு மனக்கட்டமைப்பை பெற்றுள்ளனர். அதே நேரத்தில் அவர்கள் பொறுப்பற்றவர்களாக மாறுவதையும் பயம் அடிப்படையிலான தவறுகளை செய்வதையும் தடுக்கிறது. இந்த மனநிலை பல கூறுகளை கொண்டுள்ளது. ஆனால் இதன் முக்கிய அம்சம் என்னவென்றால், வெற்றிகரமான வர்த்தகர்கள் தங்கள் வர்த்தகத்திலிருந்து பயம் மற்றும் பொறுப்பற்ற தன்மையின் விளைவுகளை கிட்டத்தட்ட அகற்றியுள்ளனர். இந்த 2 அடிப்படை பண்புகளும் நிலையான முடிவுகளை அடைய அனுமதிக்கின்றன. இந்த மனநிலையை நீங்கள் பெறும்போது நீங்களும் அச்சமின்றி வர்த்தகம் செய்ய முடியும். பகுத்தறிவு, ஆழ்மனதில் தகவல்களை சிதைத்தல், தயக்கம், துப்பாக்கியை தாண்டுதல் அல்லது நம்பிக்கை ஆகியவற்றிலிருந்து வரும் பயம் அடிப்படையிலான பிழைகளுக்கு நீங்கள் இனி ஆளாக மாட்டீர்கள். பயம் போய்விட்டதும் இந்த பிழைகளை செய்ய ஒரு காரணமும் இருக்காது. இதன் விளைவாக அவை உங்கள் வர்த்தகத்திலிருந்து கிட்டத்தட்ட மறைந்துவிடும். இருப்பினும் பயத்தை அகற்றுவது சமன்பாட்டின் பாதி மட்டுமே. மற்ற பாதி கட்டுப்பாட்டை வளர்த்து கொள்ள வேண்டிய அவசியம். உற்சாகத்தின் எதிர்மறையான விளைவுகளை அல்லது வர்த்தகங்களை வெல்வதன் மூலம் வரும் அதிக நம்பிக்கையை எதிர்கொள்ள உள் ஒழுக்கம் அல்லது ஒரு மன பொறிமுறையை கொண்டிருப்பது அவசியம் என்பதை சிறந்த வர்த்தகர்கள் கற்றுக்கொண்டுள்ளனர். உங்களை நீங்களே கண்காணிக்கவும் கட்டுப்படுத்தவும் நீங்கள் கற்றுக்கொள்ளவில்லை என்றால், ஒரு வர்த்தகருக்கு வெற்றி பெறுவது மிகவும் ஆபத்தானது. நிலைத்தன்மையை உருவாக்க வர்த்தகர்கள் ஒரு வர்த்தகரின் மனநிலையை வளர்ப்பதில் தங்கள் முயற்சிகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலிருந்து நாம் தொடங்கினால், ஏன் பல வர்த்தகர்கள் வெற்றி பெறவில்லை என்பதை பார்ப்பது எளிது. வணிகர்களைப் போல சிந்திக்க கற்றுக்கொள்வதற்கு பதிலாக, சந்தைகளை பற்றி அறிந்து கொள்வதன் மூலம் அவர்கள் எவ்வாறு அதிக பணம் சம்பாதிக்க முடியும் என்பதை பற்றி சிந்திக்கிறார்கள். இந்த வலையில் சிக்காமல் இருப்பது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது. சந்தைகளை பற்றி உங்களுக்கு தெரியாததுதான் உங்கள் இழப்புகளையும் நிலையான முடிவுகளின் பற்றாக்குறையையும் ஏற்படுத்துகிறது என்று கருதுவதை மிகவும் எளிதாக்கும் பல உளவியல் காரணிகள் உள்ளன. எனினும் நிலைமை அப்படி இல்லை. நீங்கள் விரும்பும் நிலைத்தன்மை உங்கள் மனதில் உள்ளது, சந்தைகளில் அல்ல. தவறாக இருப்பது, பணத்தை இழப்பது, நீங்கள் நன்றாக உணரும்போது கவனக்குறைவாக மாறும் போக்கு பற்றிய அணுகுமுறைகள் மற்றும் நம்பிக்கைகள்தான் பெரும்பாலான இழப்புகளை ஏற்படுத்துகின்றன, நுட்பம் அல்லது சந்தை அறிவு அல்ல. உதாரணமாக, உங்கள் பணத்தை நிர்வகிக்க பின்வரும் 2 வர்த்தகர்களில் ஒருவரை நீங்கள் தேர்வு செய்ய முடிந்தால், நீங்கள் எதை தேர்ந்தெடுப்பீர்கள்? முதல் வர்த்தகர் ஒரு எளிய
ஒருவேளை சராசரி வர்த்தக நுட்பத்தை பயன்படுத்துகிறார், ஆனால் சந்தை தகவல்களை ஆழ்மனதில் சிதைத்தல், தயக்கம், பகுத்தறிவு, நம்பிக்கை அல்லது துப்பாக்கியை தாண்டுதல் ஆகியவற்றால் பாதிக்கப்படாத ஒரு மனநிலையை கொண்டிருக்கிறார். இரண்டாவது வர்த்தகர் ஒரு தனித்துவமான ஆய்வாளர், ஆனால் மற்ற வர்த்தகர் இல்லாத அனைத்து உளவியல் நோய்களுக்கும் ஆளாகக்கூடிய வழக்கமான அச்சங்களிலிருந்து அவர் இன்னும் செயல்படுகிறார். சரியான தேர்வு வெளிப்படையாக இருக்க வேண்டும். முதல் வர்த்தகர் உங்கள் பணத்தால் மிகச் சிறந்த முடிவுகளை அடையப் போகிறார். பகுப்பாய்வு அல்லது நுட்பத்தை விட அணுகுமுறை சிறந்த ஒட்டுமொத்த முடிவுகளை உருவாக்குகிறது. நிச்சயமாக சிறந்த சூழ்நிலை இரண்டையும் கொண்டிருக்க வேண்டும், ஆனால் உங்களுக்கு உண்மையில் இரண்டும் தேவையில்லை. ஏனென்றால் உங்களிடம் சரியான அணுகுமுறை இருந்தால், சரியான மனநிலை வர்த்தகத்தை பற்றிய மற்ற அனைத்தும் ஒப்பீட்டளவில் எளிதாகவும் எளிமையாகவும் இருக்கும், நிச்சயமாக மிகவும் வேடிக்கையாகவும் இருக்கும். உங்களில் சிலருக்கு இது நம்புவது கடினமாக இருக்கலாம் அல்லது மன உளைச்சலாக இருக்கலாம் என்று எனக்கு தெரியும், குறிப்பாக சந்தையை பற்றி உங்களால் முடிந்த அனைத்தையும் கற்றுக்கொள்ள நீங்கள் பல ஆண்டுகளாக போராடினால். சுவாரஸ்யமாக, பெரும்பாலான வர்த்தகர்கள் தங்கள் தொழில் வாழ்க்கையின் வேறு எந்த நேரத்தையும் விட அவர்கள் முதலில் வர்த்தகம் செய்யத் தொடங்கும் போது சிந்திக்க வேண்டிய விதத்திற்கு நெருக்கமாக உள்ளனர். பலர் சம்பந்தப்பட்ட உள்ளார்ந்த ஆபத்துகள் பற்றிய மிகவும் நம்பத்தகாத கருத்துடன் வர்த்தகம் செய்யத் தொடங்குகிறார்கள். அவர்களின் முதல் வர்த்தகம் ஒரு வெற்றியாளராக இருந்தால் இது குறிப்பாக உண்மை. பின்னர் அவர்கள் சிறிய அல்லது எந்த பயமும் இல்லாமல் இரண்டாவது வர்த்தகத்திற்கு செல்கிறார்கள். அந்த வர்த்தகம் ஒரு வெற்றியாளராக இருந்தால் அவர்கள் அடுத்த வர்த்தகத்திற்கு செல்வார்கள், இல்லையெனில் இழப்புக்கான ஏற்றுக்கொள்ள முடியாத சாத்தியம் என்ன என்பதில் இன்னும் குறைவான அக்கறையுடன். அடுத்தடுத்த ஒவ்வொரு வெற்றியும் பயப்பட ஒன்றுமில்லை என்பதையும், வர்த்தகம்தான் பணம் சம்பாதிப்பதற்கான எளிதான வழி என்பதையும் அவர்களுக்கு உணர்த்துகிறது. பல சிறந்த விளையாட்டு வீரர்கள் ஒரு மண்டலம் என்று விவரிக்கும் மனநிலையைப் போலவே இந்த பயமின்மை ஒரு கவலையற்ற மனநிலையாக மொழிபெயர்க்கிறது. சில விளையாட்டுகளில் மண்டலத்தை அனுபவிக்கும் சந்தர்ப்பம் உங்களுக்கு எப்போதாவது இருந்திருந்தால், அது முற்றிலும் பயம் இல்லாத ஒரு மனநிலை என்பதை நீங்கள் அறிவீர்கள். மேலும் நீங்கள் இயல்பாகவே செயல்படுகிறீர்கள், எதிர்வினையாற்றுகிறீர்கள். நீங்கள் மாற்று வழிகளை எடை போடவோ அல்லது விளைவுகளை பற்றி சிந்திக்கவோ அல்லது உங்களை நீங்களே இரண்டாவது யூகிக்கவோ இல்லை. நீங்கள் இந்த தருணத்தில் இருக்கிறீர்கள், அதை செய்கிறீர்கள். நீங்கள் எதை செய்தாலும் அதைத்தான் செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறது. பெரும்பாலான விளையாட்டு வீரர்கள் இந்த அளவிலான விளையாட்டை ஒருபோதும் அடைய மாட்டார்கள், ஏனென்றால் அவர்கள் தவறு செய்வார்கள் என்ற பயத்தை ஒருபோதும் கடக்க மாட்டார்கள். திருகுவதன் விளைவுகள் குறித்து எந்த பயமும் இல்லாத நிலையை அடையும் விளையாட்டு வீரர்கள் வழக்கமாக மிகவும் தன்னிச்சையாக மண்டலத்திற்குள் நுழைவார்கள். மூலம் ஒரு உளவியல் மண்டலம் என்பது நீங்களே செய்யக்கூடிய ஒரு நிலை அல்ல, நீங்கள் சகிப்புத்தன்மையின் சாதனையை நீங்களே செய்யக்கூடிய வழி. இது இயல்பாகவே ஆக்கப்பூர்வமான ஒரு மனநிலையாகும். பொதுவாக நீங்கள் உங்கள் செயல்களை பற்றி ஒரு பகுத்தறிவு அல்லது நனவான மட்டத்தில் சிந்திக்கத் தொடங்கினால் நீங்கள் அதிலிருந்து வெளியேறுகிறீர்கள். நீங்கள் உங்களை ஒரு மண்டலத்திற்குள் கட்டாயப்படுத்தவோ அல்லது செய்யவோ முடியாவிட்டாலும், ஒரு நேர்மறையான வெற்றி அணுகுமுறையை வளர்ப்பதன் மூலம் மண்டலத்தை அனுபவிக்க மிகவும் உகந்த மனநிலைகளை நீங்கள் அமைக்கலாம். நேர்மறையான வெற்றி மனப்பான்மையை நான் வரையறுக்கிறேன். உங்கள் முயற்சிகளிலிருந்து நேர்மறையான முடிவை எதிர்பார்ப்பது, நீங்கள் பெறும் முடிவுகள் உங்கள் வளர்ச்சியின் நிலை மற்றும் சிறப்பாகச் செய்ய நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியவற்றின் சரியான பிரதிபலிப்பாகும் என்பதை ஏற்றுக்கொள்வது. சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கு இருப்பது இதுதான். அவர்கள் தங்கள் தவறுகளை தாண்டி எளிதில் செல்லவும் அமைதியாக இருக்கவும் அனுமதிக்கும் ஒரு வெற்றி அணுகுமுறை. மற்றவர்கள் எதிர்மறையான சுய விமர்சனம், வருத்தம் மற்றும் சுய பரிதாபத்தில் சிக்கிக் கொள்கிறார்கள். பலர் ஒருபோதும் நேர்மறையான வெற்றி மனப்பான்மையை வளர்த்து கொள்வதில்லை. வர்த்தகத்தின் வினோதமான முரண்பாடு என்னவென்றால், நீங்கள் ஒரு வெற்றிகரமான வர்த்தகத்துடன் தொடங்கினால் அணுகுமுறையை வளர்த்து கொள்ளாமல், ஒரு வெற்றிகரமான அணுகுமுறையின் துணை விளைபொருளான கவலையற்ற மனநிலையை நீங்கள் தானாகவே அனுபவிப்பீர்கள். இது சற்று குழப்பமாக தோன்றலாம் என்று எனக்கு தெரியும், ஆனால் இது சில ஆழமான தாக்கங்களை கொண்டுள்ளது. ஒரு சில வெற்றி வர்த்தகங்கள் உங்கள் வெற்றிக்கு இன்றியமையாத ஒரு அங்கமாக இருக்கும், ஆனால் பொருத்தமான அணுகுமுறைகளை அடிப்படையாக கொண்டிருக்காத ஒரு வகையான கவலையற்ற மனநிலைக்குள் உங்களை நுழையச் செய்தால், உங்களிடம் இருப்பது வர்த்தகத்தின் தன்மை குறித்த தீவிர தவறான புரிதலுக்கான ஒரு பரிந்துரையாகும். இது தவிர்க்க முடியாமல் உணர்ச்சி மற்றும் நிதி பேரழிவுக்கு வழிவகுக்கிறது. ஒரு சில அல்லது அதற்கு மேற்பட்ட வெற்றி வர்த்தகங்களை வைப்பது எங்களுக்கு தட்டுகிறது. உண்மை என்னவென்றால்,
ஒரு வெற்றிகரமான வர்த்தகத்தை நடத்துவதற்கு உங்களுக்கு சிறிதளவு திறமை தேவையில்லை. மேலும் ஒரு வெற்றி வர்த்தகத்தை சிறிதளவு திறமை இல்லாமல் செய்ய முடிந்தால் நிச்சயமாக இன்னொன்றை மற்றும் இன்னொன்றை அணிய முடியும். வர்த்தகங்களை வெல்வதில் கணிசமான சரங்களுடன் தங்கள் வர்த்தக வாழ்க்கையை தொடங்கிய பலரை நான் அறிவேன். நீங்கள் நம்பிக்கையுடனும் அச்சங்கள் மற்றும் கவலைகளால் பாதிக்கப்படாமலும் இருக்கும்போது வெற்றிகரமான வர்த்தகங்களின் ஒரு சரத்தை வைப்பது கடினமல்ல. ஏனெனில் ஒரு ஓட்டத்தில் இறங்குவது எளிதானது. ஒரு வகையான இயற்கையான தாளம், அங்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது வெளிப்படையாகவோ அல்லது சுயமாகவோ தெரிகிறது. தெளிவாக சந்தை உங்களை எப்போது வாங்க வேண்டும், எப்போது விற்க வேண்டும் என்று கத்துவது போல் இருக்கிறது. மேலும் பகுப்பாய்வு நுட்பமான வழியில் உங்களுக்கு மிக குறைவாகவே தேவைப்படுகிறது. மேலும் நிச்சயமாக உங்களுக்கு எந்த பயமும் இல்லாததால் உள்வாதம் அல்லது மோதல் இல்லாமல் உங்கள் வர்த்தகங்களை நீங்கள் செயல்படுத்தலாம். நான் கூறுவது என்னவென்றால், எந்தவொரு முயற்சியிலும் வெற்றி பெறுவது பெரும்பாலும் அணுகுமுறையின் செயல்பாடாகும். பலர் இதை நிச்சயமாக அறிந்திருக்கிறார்கள், ஆனால் அதே நேரத்தில் பெரும்பாலான மக்கள் தங்கள் முடிவுகளில் அணுகுமுறை வகிக்கும் குறிப்பிடத்தக்க பங்கை புரிந்து கொள்ளவில்லை. பெரும்பாலான விளையாட்டுகள் அல்லது பிற போட்டி நடவடிக்கைகளில் பங்கேற்பாளர்கள் உத்திகளின் வடிவத்தில் உடல் திறன்களையும் மனத்திறன்களையும் வளர்த்து கொள்ள வேண்டும். திறன் துறையில் எதிரணியினர் சமமாக பொருந்தவில்லை என்றால், சிறந்த திறன்களை கொண்டவர் பொதுவாக, ஆனால் எப்போதும் அல்ல, வெற்றி பெறுகிறார். ஒரு பின்தங்கியவர் ஒரு சிறந்த எதிரியை அடிக்கும்போது தீர்மானிக்கும் காரணி என்ன? இரண்டு எதிரணியினர் சமமாக பொருந்தும்போது சமநிலையை ஒரு வழியில் அல்லது மற்றொரு வழியில் குறிக்கும் காரணி என்ன? இரண்டு சந்தர்ப்பங்களிலும் பதில் அணுகுமுறை வர்த்தகத்தை மிகவும் கவர்ச்சிகரமானதாகவும் அதே நேரத்தில் கற்றுக்கொள்வது கடினமாகவும் மாற்றுவது என்னவென்றால், உங்களுக்கு உண்மையில் நிறைய திறன்கள் தேவையில்லை. உங்களுக்கு உண்மையான வெற்றி அணுகுமுறை தேவை. ஒரு சில அல்லது அதற்கு மேற்பட்ட வெற்றி வர்த்தகங்களை அனுபவிப்பது உங்களை ஒரு வெற்றியாளராக உணர வைக்கும். மேலும் அந்த உணர்வுதான் வெற்றித் தொடரை தக்க வைக்கிறது. இதனால்தான் ஒரு புதிய வர்த்தகர் வெற்றிகரமான வர்த்தகங்களின் சரத்திற்கு தங்கள் வலது கரங்களை கொடுப்பார்கள். பகுப்பாய்வாளர்களிடம் திறன்கள் உள்ளன, ஆனால் அவர்களுக்கு வெற்றி மனப்பான்மை இல்லை. அவர்கள் அச்சத்தில் செயல்படுகிறார்கள். புதிய வர்த்தகர் பயப்படாததால் வெற்றி மனப்பான்மையின் உணர்வை அனுபவிக்கிறார். ஆனால் அவர் ஒரு வெற்றி மனப்பான்மையை கொண்டிருக்கிறார் என்று மட்டுமே அர்த்தம். இறுதியில் எங்கள் புதிய வர்த்தகர் எவ்வளவு நேர்மறையாக உணர்கிறார் என்பதை பொருட்படுத்தாமல் இழப்பு மற்றும் தவறாக இருப்பதை அனுபவிப்பார். தோல்வியும் தவறாக இருப்பதும் வர்த்தகத்தின் தவிர்க்க முடியாத யதார்த்தங்கள். கற்பனை செய்யக்கூடிய மிகவும் நேர்மறையான அணுகுமுறையும் சிறந்த பகுப்பாய்வு திறன்களும் ஒரு வர்த்தகர் இறுதியில் வர்த்தகத்தை இழப்பதை தடுக்க முடியாது. சந்தைகள் மிகவும் ஒழுங்கற்றவை மற்றும் எந்த ஒரு வர்த்தகருக்கும் ஒவ்வொரு முறையும் சரியாக இருக்க வேண்டும் என்று கருத்தில் கொள்ள பல மாறிகள் உள்ளன. புதிய வர்த்தகர் இறுதியாக தோல்வியடையும் போது என்ன நடக்கும்? அவரது கவலையற்ற மனநிலையில் அது என்ன விளைவை ஏற்படுத்தும்? பதில்கள் தொழிலுக்குச் செல்லும் அவரது எதிர்பார்ப்புகள் மற்றும் அவர் அனுபவத்தை எவ்வாறு விளக்குகிறார் என்பதை பொறுத்தது. அவர் அனுபவத்தை எவ்வாறு விளக்குகிறார் என்பது அவரது நம்பிக்கைகள் மற்றும் அணுகுமுறைகளின் செயல்பாடாகும். இழப்பை தவிர்க்க எந்த வழியும் இல்லை என்ற நம்பிக்கையில் அவர் செயல்படுகிறார் என்றால் என்ன செய்வது? ஏனெனில் இழப்பு என்பது வர்த்தகத்தின் இயற்கையான விளைவு. உணவு வாங்குவதற்கான செலவை சுமக்கும் ஒரு உணவக உரிமையாளரிடமிருந்து வேறுபட்டதல்ல என்று சொல்லலாம். மேலும் அவர் ஆபத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டார் என்று வைத்துக்கொள்வோம், அதாவது நிதி ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் சந்தையின் நடத்தையில் ஏற்றுக்கொள்ள முடியாத சாத்தியக்கூறுகள் அனைத்தையும் அவர் கருத்தில் கொண்டு கணக்கிட்டுள்ளார். ஒரு சில வெற்றி வர்த்தகங்கள் உங்கள் வெற்றிக்கு இன்றியமையாத ஒரு அங்கமாக இருக்கும், ஆனால் பொருத்தமான அணுகுமுறைகளை அடிப்படையாக கொண்டிருக்காத ஒரு வகையான கவலையற்ற மனநிலைக்குள் உங்களை நுழையச் செய்தால் உங்களிடம் இருப்பது வர்த்தகத்தின் தன்மை குறித்த தீவிர தவறான புரிதலுக்கான ஒரு பரிந்துரையாகும். இது தவிர்க்க முடியாமல் உணர்ச்சி மற்றும் நிதி பேரழிவுக்கு வழிவகுக்கிறது. ஒரு சில அல்லது அதற்கு மேற்பட்ட வெற்றி வர்த்தகங்களை வைப்பது எங்களுக்கு தட்டுகிறது. உண்மை என்னவென்றால், ஒரு வெற்றிகரமான வர்த்தகத்தை நடத்துவதற்கு உங்களுக்கு சிறிதளவு திறமை தேவையில்லை. மேலும் ஒரு வெற்றி வர்த்தகத்தை சிறிதளவு திறமை இல்லாமல் செய்ய முடிந்தால் நிச்சயமாக இன்னொன்றை மற்றும் இன்னொன்றை அணிய முடியும். வர்த்தகங்களை வெல்வதில் கணிசமான சரங்களுடன் தங்கள் வர்த்தக வாழ்க்கையை தொடங்கிய பலரை நான் அறிவேன். நீங்கள் நம்பிக்கையுடனும் அச்சங்கள் மற்றும் கவலைகளால் பாதிக்கப்படாமலும் இருக்கும்போது வெற்றிகரமான வர்த்தகங்களின் ஒரு சரத்தை வைப்பது கடினமல்ல. ஏனெனில் ஒரு ஓட்டத்தில் இறங்குவது எளிதானது.
ஒரு வகையான இயற்கையான தாளம். அங்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது வெளிப்படையாகவோ அல்லது சுயமாகவோ தெரிகிறது. தெளிவாக சந்தை உங்களை எப்போது வாங்க வேண்டும், எப்போது விற்க வேண்டும் என்று கத்துவது போல் இருக்கிறது. மேலும் பகுப்பாய்வு நுட்பமான வழியில் உங்களுக்கு மிக குறைவாகவே தேவைப்படுகிறது. மேலும் நிச்சயமாக உங்களுக்கு எந்த பயமும் இல்லாததால் உள்வாதம் அல்லது மோதல் இல்லாமல் உங்கள் வர்த்தகங்களை நீங்கள் செயல்படுத்தலாம். நான் கூறுவது என்னவென்றால், எந்தவொரு முயற்சியிலும் வெற்றி பெறுவது பெரும்பாலும் அணுகுமுறையின் செயல்பாடாகும். பலர் இதை நிச்சயமாக அறிந்திருக்கிறார்கள், ஆனால் அதே நேரத்தில் பெரும்பாலான மக்கள் தங்கள் முடிவுகளில் அணுகுமுறை வகிக்கும் குறிப்பிடத்தக்க பங்கை புரிந்து கொள்ளவில்லை. பெரும்பாலான விளையாட்டுகள் அல்லது பிற போட்டி நடவடிக்கைகளில் பங்கேற்பாளர்கள் உத்திகளின் வடிவத்தில் உடல் திறன்களையும் மனத்திறன்களையும் வளர்த்து கொள்ள வேண்டும். திறன்துறையில் எதிரணியினர் சமமாக பொருந்தவில்லை என்றால், சிறந்த திறன்களை கொண்டவர் பொதுவாக, ஆனால் எப்போதும் அல்ல, வெற்றி பெறுகிறார். ஒரு பின்தங்கியவர் ஒரு சிறந்த எதிரியை அடிக்கும்போது தீர்மானிக்கும் காரணி என்ன? இரண்டு எதிரணியினர் சமமாக பொருந்தும்போது சமநிலையை ஒரு வழியில் அல்லது மற்றொரு வழியில் குறிக்கும் காரணி என்ன? இரண்டு சந்தர்ப்பங்களிலும் பதில் அணுகுமுறை. வர்த்தகத்தை மிகவும் கவர்ச்சிகரமானதாகவும் அதே நேரத்தில் கற்றுக்கொள்வது கடினமாகவும் மாற்றுவது என்னவென்றால், உங்களுக்கு உண்மையில் நிறைய திறன்கள் தேவையில்லை. உங்களுக்கு உண்மையான வெற்றி அணுகுமுறை தேவை. ஒரு சில அல்லது அதற்கு மேற்பட்ட வெற்றி வர்த்தகங்களை அனுபவிப்பது உங்களை ஒரு வெற்றியாளராக உணர வைக்கும். மேலும் அந்த உணர்வுதான் வெற்றி தொடரை தக்க வைக்கிறது. இதனால்தான் ஒரு புதிய வர்த்தகர் வெற்றிகரமான வர்த்தகங்களின் சரத்திற்கு தங்கள் வலது கரங்களை கொடுப்பார்கள். பகுப்பாய்வாளர்களிடம் திறன்கள் உள்ளன, ஆனால் அவர்களுக்கு வெற்றி மனப்பான்மை இல்லை. அவர்கள் அச்சத்தில் செயல்படுகிறார்கள். புதிய வர்த்தகர் பயப்படாததால் வெற்றி மனப்பான்மையின் உணர்வை அனுபவிக்கிறார், ஆனால் அவர் ஒரு வெற்றி மனப்பான்மையை கொண்டிருக்கிறார் என்று மட்டுமே அர்த்தம். இறுதியில் எங்கள் புதிய வர்த்தகர் எவ்வளவு நேர்மறையாக உணர்கிறார் என்பதை பொருட்படுத்தாமல் இழப்பு மற்றும் தவறாக இருப்பதை அனுபவிப்பார். தோல்வியும் தவறாக இருப்பதும் வர்த்தகத்தின் தவிர்க்க முடியாத யதார்த்தங்கள். கற்பனை செய்யக்கூடிய மிகவும் நேர்மறையான அணுகுமுறையும் சிறந்த பகுப்பாய்வு திறன்களும் ஒரு வர்த்தகர் இறுதியில் வர்த்தகத்தை இழப்பதை தடுக்க முடியாது. சந்தைகள் மிகவும் ஒழுங்கற்றவை மற்றும் எந்தவொரு வர்த்தகருக்கும் ஒவ்வொரு முறையும் சரியாக இருக்க வேண்டும் என்று கருத்தில் கொள்ள பல மாறிகள் உள்ளன. புதிய வர்த்தகர் இறுதியாக தோல்வியடையும் போது என்ன நடக்கும்? அவரது கவலையற்ற மனநிலையில் அது என்ன விளைவை ஏற்படுத்தும்? பதில்கள் தொழிலுக்குச் செல்லும் அவரது எதிர்பார்ப்புகள் மற்றும் அவர் அனுபவத்தை எவ்வாறு விளக்குகிறார் என்பதை பொறுத்தது. அவர் அனுபவத்தை எவ்வாறு விளக்குகிறார் என்பது அவரது நம்பிக்கைகள் மற்றும் அணுகுமுறைகளின் செயல்பாடாகும். இழப்பை தவிர்க்க எந்த வழியும் இல்லை என்ற நம்பிக்கையில் அவர் செயல்படுகிறார் என்றால் என்ன செய்வது? ஏனெனில் இழப்பு என்பது வர்த்தகத்தின் இயற்கையான விளைவு. உணவு வாங்குவதற்கான செலவை சுமக்கும் ஒரு உணவக உரிமையாளரிடமிருந்து வேறுபட்டதல்ல என்று சொல்லலாம். மேலும் அவர் ஆபத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டார் என்று வைத்துக்கொள்வோம், அதாவது நிதி ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் சந்தையின் நடத்தையில் ஏற்றுக்கொள்ள முடியாத சாத்தியக்கூறுகள் அனைத்தையும் அவர் கருத்தில் கொண்டு கணக்கிட்டுள்ளார். இந்த நம்பிக்கைகள் மற்றும் எதிர்பார்ப்புகளுடன் அவர் தனது அணுகுமுறையின் சீரழிவை அனுபவிப்பது சாத்தியமில்லை. மேலும் அடுத்த வர்த்தகத்திற்குச் செல்வார். மூலம் இது வர்த்தக நம்பிக்கைகள் மற்றும் அணுகுமுறைகளின் சிறந்த தொகுப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இப்போது அவர் ஆபத்தை முழுமையாக ஏற்கவில்லை என்று வைத்துக்கொள்வோம். அவரது எதிர்பார்ப்புகள் அவர் விரும்பியதைத் தவிர வேறு எந்த சந்தை நடத்தையையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் என்ன செய்வது? இந்த மனக்கண்ணோட்டத்தில் சந்தை அவர் விரும்புவதை செய்யாவிட்டால் அவர் உணர்ச்சி வலியை உணரப்போகிறார். எதிர்பார்ப்புகள் என்பது சூழலில் சில எதிர்கால தருணங்கள் எவ்வாறு தோற்றம், ஒலி, உணர்வு, வாசனை அல்லது சுவைக்கப் போகின்றன என்பதற்கான நமது மன பிரதிநிதித்துவங்களாகும். எதிர்பார்ப்புக்கு பின்னால் எவ்வளவு ஆற்றல் உள்ளது என்பதை பொறுத்து அது நிறைவேற்றப்படாத போது அது நிறைய காயப்படுத்தலாம். நான் இப்போது விவரித்த இரண்டு வெவ்வேறு கண்ணோட்டங்களில் நமது புதிய வர்த்தகர் வைத்திருக்கக்கூடிய ஒன்று எது? பிந்தையது. நிச்சயமாக மிகச் சிறந்த வர்த்தகர்கள் மட்டுமே முதல் சூழ்நிலையில் விவரிக்கப்பட்ட முன்னோக்கை பெற்றுள்ளனர். மேலும் நான் அத்தியாயம் 1 குறிப்பிட்டுள்ளபடி, இந்த மிகச் சிறந்த வர்த்தகர்கள் வெற்றிகரமான வர்த்தக குடும்பங்களில் வளர்ந்தாலோ அல்லது வழிகாட்டிகளுக்கான சூப்பர் வர்த்தகர்களை கொண்டாலோ ஆபத்து மற்றும் இழப்பு பற்றிய பொருத்தமான அணுகுமுறைகள் அவர்களின் தொழில் வாழ்க்கையின் தொடக்கத்திலிருந்தே அவர்களுக்கு ஊக்குவிக்கப்பட்டன.
கிட்டத்தட்ட ஒவ்வொருவருக்கும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட செல்வங்களை இழக்கும் பொதுவான அனுபவம் இருந்தது. அவர்கள் தொடர்ந்து வெற்றி பெற எப்படி சிந்திக்க வேண்டும் என்பதை உணருவதற்கு முன்பு, இது அவர்களின் வெற்றிக்கு காரணமான அணுகுமுறையில் ஒரு அடிப்படை மாற்றமாகும். பெரும்பாலான மக்கள் தவறாக கருதுவது போல் சந்தையை பற்றிய சில அற்புதமான உணர்தல் அல்ல. இந்த தவறான அனுமானம் வர்த்தகர்களிடையே பரவலாக உள்ளது, ஏனென்றால் அவர்களில் மிகச் சிலரே ஒருவரின் வெற்றியை தீர்மானிப்பதில் ஒரு கூறு அணுகுமுறை எவ்வளவு முக்கியமானது என்பதை ஆழமான மட்டங்களில் உண்மையில் புரிந்து கொள்கிறார்கள். ஒரு இழப்புக்குப் பிறகு எங்கள் புதிய வர்த்தகர் உணர்ச்சிபூர்வமான வலியின் நிலையில் இருப்பார் என்று நாம் பாதுகாப்பாக கருதலாம். இதன் விளைவாக அவரது வர்த்தகம் ஒரு புதிய தரத்தை எடுக்கும். அவர் நிச்சயமாக அந்த கவலையற்ற மனநிலையை இழப்பார். ஆனால் மிக முக்கியமாக, சந்தை அவருக்கு உணர்த்தியது. சந்தை அவரை இழப்புக்கு உட்படுத்துவதன் மூலம் அவரது வெற்றி உணர்வை பறித்தது. எங்கள் வர்த்தகர் எப்படி சந்தைகளை இழக்கிறார் அல்லது தனக்கு கிடைக்காததை குற்றம் சாட்டுகிறார் என்பதை கவனியுங்கள். அவர் உணரும் விதம் எவ்வளவு இயல்பானது என்பதையும் கவனியுங்கள். நாங்கள் உண்மையிலேயே ரசித்த ஒன்றைச் செய்தோம், மேலும் அதிக சக்தியும் அதிகாரமும் கொண்ட ஒருவர் நாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை நிறுத்தி நாங்கள் செய்ய விரும்பாத ஒன்றைச் செய்யும்படி கட்டாயப்படுத்தினார் என்பதை பற்றி சிந்தியுங்கள். நாம் அனைவரும் விஷயங்களை இழந்துவிட்டோம். விஷயங்கள் நம்மிடமிருந்து பறிக்கப்பட்டிருந்தால், நாம் விரும்பிய அல்லது நாம் தகுதியானவர்கள் என்று நம்பிய விஷயங்கள் மறுக்கப்பட்டன. நாம் நடுவில் இருந்த ஒரு செயல்பாட்டை தொடரத் தடுக்கப்பட்டோம். விஷயம் என்னவென்றால், இந்த சூழ்நிலைகளில் பலவற்றில் எங்களுக்கு என்ன நடந்தது அல்லது நாங்கள் அனுபவித்த வலிக்கு தனிப்பட்ட பொறுப்பை ஏற்க வேண்டிய அவசியமில்லை, ஏனென்றால் அதை பற்றி எதுவும் செய்ய நாங்கள் சக்தியற்றவர்களாக இருந்தோம். மகிழ்ச்சி மற்றும் மகிழ்ச்சியின் நிலையிலிருந்து உணர்ச்சி வலியின் நிலைக்கு தள்ளப்படுவதை நாங்கள் தேர்வு செய்யவில்லை. இந்த முடிவு எங்கள் கைகளில் இல்லை. எங்கள் விருப்பத்திற்கு எதிரானது, பொதுவாக மிகவும் திடீர். எங்களுக்கு என்ன நடக்கிறது என்பதற்கு நாங்கள்தான் பொறுப்பு என்று எங்களிடம் கூறப்பட்டிருந்தாலும், நாங்கள் அதை நம்பவோ அல்லது அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ளவோ இல்லை. உறுதியான விஷயம் என்னவென்றால், நாம் மிகவும் எளிதில் தொடர்புபடுத்தக்கூடியது என்னவென்றால், நாங்கள் வேடிக்கையாக இருந்தோம். யாரோ அல்லது ஏதாவது எங்களை அந்த வேடிக்கையிலிருந்து வெளியேற்றி வலியில் ஆழ்த்தியது. அது எங்கள் விருப்பமாக இருக்கவில்லை. எங்கள் வலியின் காரணம் வெளியில் இருந்து எங்களுக்கு வந்தது. எனவே அந்த தருணத்தில் எங்கள் மீது எந்த சக்தி செயல்பட்டாலும் அது குற்றம். நல்ல உணர்வை உடனடியாக நம் சொந்த தவறு இல்லாமல் மோசமாக உணர முடியும் என்பதை மட்டுமல்லாமல் துரோகத்தை பற்றியும் கற்றுக்கொண்டோம். இந்த சூழ்நிலைகளில் பல முற்றிலும் எதிர்பாராதவை அல்லது எதிர்பாராதவை என்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை. அவர்களின் நடத்தை நம்மை உணர்ச்சி வலியின் நிலைக்கு திருப்பியிருந்தால் இயற்கையாகவே நாம் காட்டிக் கொடுக்கப்பட்டதாக உணர்ந்திருப்போம். இந்த நம்பிக்கைகள் மற்றும் எதிர்பார்ப்புகளுடன் அவர் தனது அணுகுமுறையின் சீரழிவை அனுபவிப்பது சாத்தியமில்லை, மேலும் அடுத்த வர்த்தகத்திற்குச் செல்வார். மூலம் இது வர்த்தக நம்பிக்கைகள் மற்றும் அணுகுமுறைகளின் சிறந்த தொகுப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இப்போது அவர் ஆபத்தை முழுமையாக ஏற்கவில்லை என்று வைத்துக்கொள்வோம். அவரது எதிர்பார்ப்புகள் அவர் விரும்பியதைத் தவிர வேறு எந்த சந்தை நடத்தையையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் என்ன செய்வது? இந்த மனக்கண்ணோட்டத்தில், சந்தை அவர் விரும்புவதைச் செய்யாவிட்டால் அவர் உணர்ச்சி வலியை உணரப்போகிறார். எதிர்பார்ப்புகள் என்பது சூழலில் சில எதிர்கால தருணங்கள் எவ்வாறு தோற்றம், ஒலி, உணர்வு, வாசனை அல்லது சுவைக்கப் போகின்றன என்பதற்கான நமது மனப்பிரதிநிதித்துவங்களாகும். எதிர்பார்ப்புக்கு பின்னால் எவ்வளவு ஆற்றல் உள்ளது என்பதை பொறுத்து அது நிறைவேற்றப்படாத போது அது நிறைய காயப்படுத்தலாம். நான் இப்போது விவரித்த 2 வெவ்வேறு கண்ணோட்டங்களில் நமது புதிய வர்த்தகர் வைத்திருக்கக்கூடிய ஒன்று எது? பிந்தையது. நிச்சயமாக மிகச்சிறந்த வர்த்தகர்கள் மட்டுமே முதல் சூழ்நிலையில் விவரிக்கப்பட்ட முன்னோக்கை பெற்றுள்ளனர். மேலும் நான் அத்தியாயம் 1இல் குறிப்பிட்டுள்ளபடி, இந்த மிகச்சிறந்த வர்த்தகர்கள் வெற்றிகரமான வர்த்தக குடும்பங்களில் வளர்ந்தாலோ அல்லது வழிகாட்டிகளுக்கான சூப்பர் வர்த்தகர்களை கொண்டாலோ, ஆபத்து மற்றும் இழப்பு பற்றிய பொருத்தமான அணுகுமுறைகள் அவர்களின் தொழில் வாழ்க்கையின் தொடக்கத்திலிருந்தே அவர்களுக்கு ஊக்குவிக்கப்பட்டன. கிட்டத்தட்ட ஒவ்வொருவருக்கும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட செல்வங்களை இழக்கும் பொதுவான அனுபவம் இருந்தது, அவர்கள் தொடர்ந்து வெற்றி பெற எப்படி சிந்திக்க வேண்டும் என்பதை உணருவதற்கு முன்பு. இது அவர்களின் வெற்றிக்கு காரணமான அணுகுமுறையில் ஒரு அடிப்படை மாற்றமாகும். பெரும்பாலான மக்கள் தவறாக கருதுவது போல் சந்தையை பற்றிய சில அற்புதமான உணர்தல் அல்ல. இந்த தவறான அனுமானம் வர்த்தகர்களிடையே பரவலாக உள்ளது, ஏனென்றால் அவர்களில் மிகச்சிலரே
ஒருவரின் வெற்றியை தீர்மானிப்பதில் ஒரு கூறு அணுகுமுறை எவ்வளவு முக்கியமானது என்பதை ஆழமான மட்டங்களில் உண்மையில் புரிந்து கொள்கிறார்கள். ஒரு இழப்புக்குப் பிறகு எங்கள் புதிய வர்த்தகர் உணர்ச்சிபூர்வமான வலியின் நிலையில் இருப்பார் என்று நாம் பாதுகாப்பாக கருதலாம். இதன் விளைவாக அவரது வர்த்தகம் ஒரு புதிய தரத்தை எடுக்கும். அவர் நிச்சயமாக அந்த கவலையற்ற மனநிலையை இழப்பார். ஆனால் மிக முக்கியமாக சந்தை அவருக்கு உணர்த்தியது. சந்தை அவரை இழப்புக்கு உட்படுத்துவதன் மூலம் அவரது வெற்றி உணர்வை பறித்தது. எங்கள் வர்த்தகர் எப்படி சந்தைகளை இழக்கிறார் அல்லது தனக்கு கிடைக்காததை குற்றம் சாட்டுகிறார் என்பதை கவனியுங்கள். அவர் உணரும் விதம் எவ்வளவு இயல்பானது என்பதையும் கவனியுங்கள். நாங்கள் உண்மையிலேயே ரசித்த ஒன்றை செய்தோம். மேலும் அதிக சக்தியும் அதிகாரமும் கொண்ட ஒருவர் நாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை நிறுத்தி நாங்கள் செய்ய விரும்பாத ஒன்றை செய்யும்படி கட்டாயப்படுத்தினார் என்பதை பற்றி சிந்தியுங்கள். நாம் அனைவரும் விஷயங்களை இழந்துவிட்டோம். விஷயங்கள் நம்மிடமிருந்து பறிக்கப்பட்டிருந்தால், நாம் விரும்பிய அல்லது நாம் தகுதியானவர்கள் என்று நம்பிய விஷயங்கள் மறுக்கப்பட்டன. நாம் நடுவில் இருந்த ஒரு செயல்பாட்டை தொடரத் தடுக்கப்பட்டோம். விஷயம் என்னவென்றால், இந்த சூழ்நிலைகளில் பலவற்றில் எங்களுக்கு என்ன நடந்தது அல்லது நாங்கள் அனுபவித்த வலிக்கு தனிப்பட்ட பொறுப்பை ஏற்க வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் அதை பற்றி எதுவும் செய்ய நாங்கள் சக்தியற்றவர்களாக இருந்தோம். மகிழ்ச்சி மற்றும் மகிழ்ச்சியின் நிலையிலிருந்து உணர்ச்சி வலியின் நிலைக்கு தள்ளப்படுவதை நாங்கள் தேர்வு செய்யவில்லை. இந்த முடிவு எங்கள் கைகளில் இல்லை. எங்கள் விருப்பத்திற்கு எதிரானது, பொதுவாக மிகவும் திடீர். எங்களுக்கு என்ன நடக்கிறது என்பதற்கு நாங்கள்தான் பொறுப்பு என்று எங்களிடம் கூறப்பட்டிருந்தாலும், நாங்கள் அதை நம்பவோ அல்லது அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ளவோ இல்லை. உறுதியான விஷயம் என்னவென்றால், நாம் மிகவும் எளிதில் தொடர்புபடுத்தக்கூடியது என்னவென்றால், நாங்கள் வேடிக்கையாக இருந்தோம். யாரோ அல்லது ஏதாவது எங்களை அந்த வேடிக்கையிலிருந்து வெளியேற்றி வலியில் ஆழ்த்தியது. அது எங்கள் விருப்பமாக இருக்கவில்லை. எங்கள் வலியின் காரணம் வெளியிலிருந்து எங்களுக்கு வந்தது. எனவே அந்த தருணத்தில் எங்கள் மீது எந்த சக்தி செயல்பட்டாலும் அது குற்றம். நல்ல உணர்வை உடனடியாக நம் சொந்த தவறு இல்லாமல் மோசமாக உணர முடியும் என்பதை மட்டுமல்லாமல் துரோகத்தை பற்றியும் கற்றுக்கொண்டோம். இந்த சூழ்நிலைகளில் பல முற்றிலும் எதிர்பாராதவை அல்லது எதிர்பாராதவை என்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை. அவர்களின் நடத்தை நம்மை உணர்ச்சி வலியின் நிலைக்கு திருப்பியிருந்தால், இயற்கையாகவே நாம் காட்டிக் கொடுக்கப்பட்டதாக உணர்ந்திருப்போம். ஒரு பக்க குறிப்பாக நமது கடந்த கால உணர்ச்சி ரீதியாக வேதனையான அனுபவங்கள் பல நல்ல அர்த்தமுள்ள பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் நண்பர்களின் விளைவாக இருந்தன என்பதைச் சொல்வது முக்கியம் என்று நான் நினைக்கிறேன். அவர்களில் பலர் அவர்கள் பொய் சொல்வதை மட்டுமே செய்து கொண்டிருந்தனர். ஃபோவின் I7QH FIMO IX7OC VV CT FCIR NC DRIP N T பியாமர்டில் என்பது இயல்பாகவே ஆபத்தான ஒரு பொம்மையுடன் விளையாடும் குழந்தை. பொம்மையுடன் விளையாட முடியாது என்பதை பற்றி நாம் சொல்லும் நியாயமான எதையும் அவர் கேட்க மாட்டார். ஆனால் அதே நேரத்தில் பலர் முதிர்ச்சியற்ற மற்றும் நியாயமற்ற பெற்றோருக்கு பிறக்கிறார்கள் அல்லது உணர்ச்சி ரீதியாக தொந்தரவு செய்யப்பட்ட ஆசிரியர்கள், பயிற்சியாளர்கள் மற்றும் ஊழியர்களை எதிர்கொள்கிறார்கள். அவர்கள் குறைந்த சக்தி கொண்டவர்கள் என்று அவர்கள் கருதும் எவருக்கும் தங்கள் தனிப்பட்ட பிரச்சினைகளை ஆழ்மனதில் அல்லது வேண்டுமென்றே ஏற்படுத்துகிறார்கள். இதைவிட மோசமானது என்னவென்றால், மற்றவர்களை பலியாக்கும் போக்கை கொண்ட பலர் அதை செய்ய போதுமான புத்திசாலிகள், பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் சொந்த வலியை ஏற்படுத்தியதாக நம்ப வைக்கும் வகையில். எவ்வாறாயினும், நமது வேதனையான அனுபவங்கள் அன்பின் செயலின் விளைவாக இருக்கிறதா அல்லது வேண்டுமென்றே ஏற்படுத்தப்பட்டதா என்பதை நாம் ஒவ்வொருவரும் தீர்மானிக்க வேண்டிய ஒன்று. இதன் முக்கிய அம்சம் என்னவென்றால், பெரியவர்களாக நாம் ஒரு வர்த்தக முறைக்குள் வரும்போது மகிழ்ச்சியிலிருந்து வலிக்கு உடனடி மாற்றத்தை தொடர்புபடுத்துவது எவ்வளவு இயல்பானது என்பதை நாம் உணரவில்லை. அதே உடனடி மாற்றத்தை கொண்ட குழந்தைகளாக நாம் அடிக்கடி அனுபவித்தோம். நமது முடிவுகளுக்கு சந்தையை குற்றம் சாட்டுவோம். வர்த்தகம் செய்யும் பெரும்பாலான மக்கள் தங்களை பொறுப்பான பெரியவர்கள் என்று கருதினாலும், மிகச்சிறந்த வர்த்தகர்கள் மட்டுமே எந்தவொரு குறிப்பிட்ட வர்த்தகத்தின் விளைவுகளுக்கும் முழுமையான பொறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கட்டத்தை அடைந்துள்ளனர். மற்ற அனைவரும் ஏதோ ஒரு வகையில் தாங்கள் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார்கள். வழக்கமான வர்த்தகர் சந்தை தனது எதிர்பார்ப்புகள், நம்பிக்கைகள் மற்றும் கனவுகளை நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். சமூகம் இந்த வழியில் செயல்படக்கூடும், ஆனால் சந்தைகள் நிச்சயமாக அவ்வாறு செய்யாது. சமூகத்தில் மற்றவர்கள் நியாயமான மற்றும் பொறுப்பான வழிகளில் நடந்து கொள்வார்கள் என்று நாம் எதிர்பார்க்கலாம். அவர்கள் அவ்வாறு செய்யாத போது, அதன் விளைவாக நாம் பாதிக்கப்பட்டால், சமநிலையின்மையை சரி செய்து நம்மை மீண்டும் முழுமையாக்க சமூகம் தீர்வுகளை வழங்குகிறது. மறுபுறம், நமக்கு எதையும் வழங்கவோ அல்லது நமக்கு பயனளிக்கும் எதையும் செய்யவோ சந்தைக்கு எந்த பொறுப்பும் இல்லை.
சந்தைகளில் பங்கேற்கும் ஒவ்வொரு வர்த்தகரும் தனது சொந்த நலனுக்காக அவ்வாறு செய்கிறார்கள். ஒரு வர்த்தகர் பயனடைய ஒரே வழி, மற்றொரு வர்த்தகர் இழந்தால் இழப்பு எதிர்கால வர்த்தகத்தில் உள்ளதைப் போல உண்மையான டாலர்களில் இருக்கிறதா அல்லது பங்கு வர்த்தகத்தில் உள்ளதைப் போல இழந்த வாய்ப்பாக இருக்கிறதா என்பதுதான். நீங்கள் ஒரு வர்த்தகத்தில் ஈடுபடும்போது அது பணம் சம்பாதிக்கும் எதிர்பார்ப்பில் உள்ளது. ஒரு வர்த்தகத்தை நடத்தும் உலகின் ஒவ்வொரு வணிகரும் அதே காரணத்திற்காக அவ்வாறு செய்கிறார்கள். இந்த கண்ணோட்டத்தில் சந்தையுடனான உங்கள் உறவை பார்க்கும்போது உங்கள் நோக்கம் சந்தைகளிலிருந்து பணம் அல்லது வாய்ப்பை பெறுவதாகும். சந்தை என்பது ஒருவருக்கொருவர் பணத்தை எடுப்பதற்காக தொடர்பு கொள்ளும் நபர்களின் குழுவாக இருந்தால், தனிப்பட்ட வர்த்தகரிடம் சந்தையின் பொறுப்பு என்ன? இந்த நடவடிக்கையை எளிதாக்குவதற்காக அது நிறுவிய விதிகளை பின்பற்றுவதைத் தவிர வேறு எந்த பொறுப்பும் அதற்கு இல்லை. விளையாட்டு என்ன என்பதற்கான தாக்கங்களை நீங்கள் போதுமான அளவு கருத்தில் கொள்ளவில்லை. நீங்கள் எதை விரும்புகிறீர்கள் அல்லது நினைக்கிறீர்கள் அல்லது உங்கள் வர்த்தகத்தில் எவ்வளவு முயற்சி செய்கிறீர்கள் என்பதை பொருட்படுத்தாமல், சந்தை உங்களுக்கு எதுவும் கடன்பட்டிருக்கவில்லை என்ற யதார்த்தத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று எந்த அளவிற்கு குற்றம் சாட்டுவது அர்த்தம்? சந்தையில் பரிமாற்றத்தின் வழக்கமான சமூக மதிப்புகள் நடைமுறைக்கு வருவதில்லை. இதை நீங்கள் புரிந்து கொள்ளாவிட்டால், நீங்கள் வளர்ந்த சமூக விதிமுறைகளுக்கும் சந்தை செயல்படும் விதத்திற்கும் இடையிலான வேறுபாடுகளை சரிசெய்ய ஒரு வழியை கண்டறிந்தால், உங்கள் நம்பிக்கைகள், கனவுகள் மற்றும் ஆசைகளை சந்தையில் தொடர்ந்து முன்வைப்பீர்கள். அது உங்களுக்காக ஏதாவது செய்யப்போகிறது என்று நம்புவீர்கள். அவ்வாறு செய்யாதபோது நீங்கள் கோபம், விரக்தி, உணர்ச்சி ரீதியாக மன உளைச்சல் மற்றும் காட்டிக் கொடுக்கப்பட்டதாக பொறுப்பை ஏற்றுக்கொள்வது என்பது ஒரு வர்த்தகராக உங்கள் வெற்றி அல்லது தோல்விக்கு நீங்கள் சந்தை அல்ல, முற்றிலும் பொறுப்பு என்பதை உங்கள் அடையாளத்தின் ஆழமான பகுதியில் ஒப்புக்கொள்வதும் ஏற்றுக்கொள்வதும் ஆகும். சந்தையின் நோக்கம் உங்களை உங்கள் பணத்திலிருந்து பிரிப்பதே என்பது உண்மைதான். ஆனால் அவ்வாறு செய்யும்போது அதிலிருந்து பணம் எடுப்பதற்கான முடிவற்ற வாய்ப்புகளையும் இது உங்களுக்கு வழங்குகிறது. விலைகள் நகரும்போது அந்த இயக்கம் அந்த தருணத்தில் துடிக்கும் அனைவரின் கூட்டு நடவடிக்கைகளையும் குறிக்கிறது. சந்தை தன்னை பற்றிய தகவல்களையும் உருவாக்குகிறது, மேலும் வர்த்தகங்களில் நுழைவதையும் வெளியேறுவதையும் மிகவும் எளிதாக்குகிறது. நிச்சயமாக பங்கேற்கும் நபர்களின் எண்ணிக்கையை பொறுத்து, தனிநபரின் கண்ணோட்டத்தில் விலை இயக்கம், தகவல் மற்றும் வர்த்தகங்களுக்குள் நுழையும் மற்றும் வெளியேறும் திறன் ஆகியவை எதையாவது பார்ப்பதற்கும் நீங்கள் உணர்ந்ததைச் செய்வதற்கும் வாய்ப்புகளை குறிக்கின்றன. சந்தைகள் திறந்திருக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் ஒரு நிலைக்குள் நுழையவும், ஒரு நிலையை இலகுவாக்கவும், ஒரு நிலைக்குச் சேர்க்கவும் அல்லது ஒரு நிலையில் இருந்து வெளியேறவும் உங்களுக்கு வாய்ப்பு உள்ளது. இவை அனைத்தும் இலாபம் ஈட்டுவதன் மூலமோ அல்லது குறைந்தபட்சம் உங்கள் இழப்புகளை குறைப்பதன் மூலமோ உங்களை வளப்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளாகும். ஒரு கேள்வி கேட்கிறேன். வேறு சில வர்த்தகர்களின் எதிர்பார்ப்புகள், நம்பிக்கைகள், கனவுகள் மற்றும் ஆசைகளை நிறைவேற்றுவதில் நீங்கள் பொறுப்பாக உணர்கிறீர்களா? நிச்சயமாக நீங்கள் செய்ய மாட்டீர்கள். கேட்பது கூட முட்டாள்தனமாக தெரிகிறது. இருப்பினும் நீங்கள் எப்போதாவது சந்தையை குற்றம் சாட்டி காட்டிக் கொடுக்கப்பட்டதாக உணர்ந்தால் அதைத்தான் நீங்கள் செய்கிறீர்கள். நீங்கள் விரும்புவதை உங்களுக்கு தரும் வகையில் சந்தையை செயல்படச் செய்ய சந்தையில் பங்கேற்கும் எவரியோனின் கூட்டு நடவடிக்கைகளை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள். சந்தைகளிலிருந்து நீங்கள் விரும்புவதை எவ்வாறு பெறுவது என்பதை நீங்களே கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கற்றல் செயல்முறையின் முதல் முக்கிய படி முழுமையான மற்றும் முழுமையான பொறுப்பை ஏற்றுக்கொள்வதாகும். பொறுப்பை ஏற்றுக்கொள்வது என்பது உங்கள் விளைவுகள் அனைத்தும் சுயமாக உருவாக்கப்பட்டவை என்று நம்புவதாகும். உங்கள் முடிவுகள், சந்தை தகவல்கள், நீங்கள் எடுக்கும் முடிவுகள் மற்றும் அதன் விளைவாக நீங்கள் எடுக்கும் நடவடிக்கைகள் பற்றிய உங்கள் விளக்கங்களை அடிப்படையாகக் கொண்டவை. முழுமையான பொறுப்பை விட குறைவாக எதையும் எடுத்துக்கொள்வது உங்கள் வெற்றியை தடுக்கும் இரண்டு பெரிய உளவியல் தடைகளை அமைக்கிறது. முதலாவதாக, நீங்கள் சந்தையுடன் ஒரு எதிர்மறையான உறவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அது உங்களை நிலையான வாய்ப்புகளின் ஓட்டத்திலிருந்து வெளியேற்றும். இரண்டாவதாக, சந்தை பகுப்பாய்வு மூலம் உங்கள் வர்த்தக பிரச்சினைகள் மற்றும் வெற்றியின் பற்றாக்குறையை சரிசெய்ய முடியும் என்று நம்புவதற்கு உங்களை நீங்கள் தவறாக வழிநடத்துவீர்கள். முதல் தடையை கருத்தில் கொள்வோம். உங்களுக்கு பணம் கொடுப்பதற்கோ அல்லது உங்கள் இழப்புகளை குறைப்பதற்கோ சந்தையில் எந்த அளவிலான பொறுப்பையும் நீங்கள் முன்வைக்கும்போது, சந்தை ஒரு எதிரி அல்லது எதிரியின் தரத்தை மிக எளிதாக எடுத்துக்கொள்ளலாம். இழப்பு சந்தை செய்ததை விட வித்தியாசமாக ஏதாவது செய்யும் என்று நீங்கள் எதிர்பார்க்கும்போது, யாராவது எங்களிடமிருந்து எதையாவது எடுத்துச் சென்றபோது, நாங்கள் விரும்பியதை எங்களுக்கு கொடுக்கவில்லை அல்லது நாங்கள் விரும்பியதை செய்ய அனுமதிக்கவில்லை என்று நாங்கள் அனைவரும் உணர்ந்த வலி, கோபம், மனக்கசப்பு மற்றும் சக்தியற்ற தன்மை போன்ற குழந்தை போன்ற உணர்வுகளுக்குள் உங்களை தட்டும்.
யாரும் மறுக்கப்படுவதை உணர விரும்புவதில்லை. குறிப்பாக நாம் விரும்புவதை பெறுவது நமக்கு மகிழ்ச்சியை தரும் என்று நாம் நம்பினால். இந்த ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நமக்கு வெளியே ஏதோ ஒன்று அல்லது யாரோ ஒருவர் நம்மை ஏதோ ஒரு குறிப்பிட்ட வழியில் வெளிப்படுத்துவதை தடுத்தனர். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், சில வெளிப்புற சக்திகள் நமது ஆசைகள் மற்றும் எதிர்பார்ப்புகளின் உள் சக்திக்கு எதிராக செயல்பட்டன. இதன் விளைவாக, கொடுக்கும் அல்லது பறிக்கும் ஒரு வெளிப்புற சக்தியின் சக்தியை சந்தைக்கு ஒதுக்குவது இயற்கையாகவே உணர்கிறது. ஆனால் சந்தை அதன் தகவல்களை நடுநிலை கண்ணோட்டத்தில் முன்வைக்கிறது என்ற உண்மையை கவனியுங்கள். இதன் பொருள் என்னவென்றால், நீங்கள் எதை விரும்புகிறீர்கள் அல்லது எதிர்பார்க்கிறீர்கள் என்பது சந்தைக்குத் தெரியாது. விலைகளில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலைப்பாட்டை நீங்கள் வர்த்தகம் செய்யாவிட்டால் அது கவலைப்படாது. இல்லையெனில், ஒவ்வொரு கணமும், ஒவ்வொரு ஏலமும், ஒவ்வொரு சலுகையும் உங்களுக்கு ஏதாவது செய்ய வாய்ப்பளிக்கிறது. நீங்கள் ஒரு வர்த்தகத்தை செய்யலாம், இலாபம் ஈட்டலாம் அல்லது தோல்வியுற்றவரை எடுத்துக்கொள்ளலாம். உங்களில் தரை வர்த்தகர்களாக இருப்பவர்களுக்கும் மற்ற தரை வர்த்தகர்களுக்கு தனிப்பட்ட முறையில் தெரிந்தவர்களுக்கும் இது பொருந்தும். அவர்கள் உங்கள் நிலைப்பாட்டை அறிந்திருக்கலாம், மேலும் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் அந்த அறிவை வேண்டுமென்றே பயன்படுத்திக் கொள்ளலாம். இதன் பொருள் என்னவென்றால், நீங்கள் வேகமாகவும் அதிக கவனமாகவும் இருக்க வேண்டும், அல்லது இந்த பகுதிகளில் உங்களிடம் உள்ள எந்த வரம்புகளையும் அணி கருத்தில் கொண்டு சந்தையின் அதற்கேற்ப கண்ணோட்டத்தில் வர்த்தகம் செய்ய ஒவ்வொரு வேண்டும். கணமும் நடுநிலையானது. பார்வையாளரான உங்களுக்கு ஒவ்வொரு கணமும் விலை மாற்றமும் அர்த்தமுள்ளதாக இருக்கும். ஆனால் இந்த அர்த்தங்கள் எங்கே உள்ளன? அர்த்தங்கள் நீங்கள் கற்றுக்கொண்டதை அடிப்படையாகக் கொண்டவை, மேலும் அவை சந்தையில் அல்ல, உங்கள் மனதில் உள்ளன. சந்தைக்கு ஒரு வாய்ப்பு அல்லது இழப்பை நீங்கள் எவ்வாறு வரையறுக்கிறீர்கள் என்பது தெரியாது. ஒவ்வொரு கணத்திலும் இலாபம் மற்றும் இழப்பு இரண்டிற்கும் வர்த்தகங்களில் நுழைவதற்கும் வெளியேறுவதற்கும் முடிவற்ற வாய்ப்புகளின் நீரோட்டமாக நீங்கள் கருதுகிறீர்களா என்பது சந்தைக்குத் தெரியாது. நீங்கள் சிறந்த மனநிலையில் இருப்பீர்கள். மறுபுறம், சந்தை தகவல்களில் நீங்கள் உணருவது ஏதோ ஒரு வகையில் வேதனையாக இருந்தால், இயற்கையாகவே உங்கள் விழிப்புணர்விலிருந்து அந்த தகவலை உணர்வுபூர்வமாகவோ அல்லது ஆழ்நிலை ரீதியாகவோ தடுப்பதன் மூலம் அந்த வலியை தவிர்க்க முயற்சிப்பீர்கள். அந்த தகவலை தடுக்கும் செயல்பாட்டில் உங்களை செழுமைப்படுத்திக் கொள்வதற்கான எத்தனை வாய்ப்புகளிலிருந்தும் உங்களை திட்டமிட்டு விலக்கிக் கொள்வீர்கள். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், நீங்கள் வாய்ப்புகளின் ஓட்டத்திலிருந்து உங்களை துண்டித்துக் கொள்கிறீர்கள். மேலும், சந்தை உங்களுக்கு எதிராக இருப்பதைப் போல உணரும், ஆனால் அது உங்களுக்கு ஏதாவது செய்யும் என்று நீங்கள் எதிர்பார்த்தால், அல்லது அது உங்களுக்கு ஏதாவது கடன்பட்டிருப்பதாக நீங்கள் நம்பினால் மட்டுமே. யாராவது அல்லது ஏதாவது உங்களுக்கு எதிராக இருந்தால், உங்களுக்கு வலியை ஏற்படுத்தினால், நீங்கள் எப்படி பதிலளிப்பீர்கள்? நீங்கள் போராட வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீர்கள், ஆனால் நீங்கள் உண்மையில் எதை எதிர்த்து போராடுகிறீர்கள்? சந்தை நிச்சயமாக உங்களுடன் சண்டையிடவில்லை. ஆமாம், சந்தை உங்கள் பணத்தை விரும்புகிறது, ஆனால் அது உங்களால் முடிந்தவரை எடுக்கும் வாய்ப்பையும் வழங்குகிறது. நீங்கள் சந்தையை எதிர்த்து போராடுவது போலவோ அல்லது அது உங்களை எதிர்த்து போராடுவது போலவோ உணர்ந்தாலும், உண்மை என்னவென்றால், சந்தை உங்களுக்கு எதுவும் கடன்பட்டிருக்கவில்லை என்பதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளாததன் எதிர்மறையான விளைவுகளை நீங்கள் எதிர்த்து போராடுகிறீர்கள். மேலும் அது வழங்கும் வாய்ப்புகளை நீங்களே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். 100% மற்றும் 1 டிகிரி குறைவாக இல்லை. உங்களுக்காக ஏதாவது செய்ய உங்களுக்கு வரம்பற்ற வாய்ப்புகள் வழங்கப்படும் சூழ்நிலையை அதிகபட்சமாக பயன்படுத்திக் கொள்வதற்கான வழி ஓட்டத்தில் இறங்குவதாகும். சந்தைக்கு ஒரு ஓட்டம் உள்ளது. இது பெரும்பாலும் ஒழுங்கற்றது, குறிப்பாக குறுகிய காலகட்டங்களில், ஆனால் இது மீண்டும் மீண்டும் நிகழும் சமச்சீர் வடிவங்களை காட்டுகிறது. வெளிப்படையாக, நீங்கள் எதிர்க்கும் ஒன்றுடன் ஓடுவது ஒரு முரண்பாடு. சந்தையின் ஓட்டத்தை நீங்கள் உணரத் தொடங்க விரும்பினால், உங்கள் மனம் ஒப்பீட்டளவில் பயம், கோபம், வருத்தம், காட்டிக்கொடுப்பு, விரக்தி மற்றும் ஏமாற்றம் ஆகியவற்றிலிருந்து விடுபட வேண்டும். நீங்கள் முழுமையான பொறுப்பை ஏற்கும்போது, இந்த எதிர்மறை உணர்ச்சிகளை அனுபவிக்க உங்களுக்கு ஒரு காரணமும் இருக்காது. நான் சொன்னேன், நீங்கள் தவறாக வழிநடத்தப்படுகிறீர்கள் என்று. இந்த புள்ளியை விளக்குவதற்கு, தனது முதல் இழப்பை அனுபவிக்கும் வரை கவலையற்ற மனநிலையுடன் தொடங்கிய எங்கள் புதிய வர்த்தகரிடம் செல்வோம். இவ்வளவு எளிதாக மற்றும் சிரமமின்றி வென்ற பிறகு, உணர்ச்சிபூர்வமான வலிக்கு திடீர் மாற்றம் மிகவும் அதிர்ச்சியாக இருக்கும். இருப்பினும், வர்த்தகத்தை விட்டு வெளியேறும் அளவுக்கு அதிர்ச்சியாக இல்லை. தவிர, அவரது மனதில் நிலைமை எப்படியும் அவரது தவறு அல்ல. சந்தை அதை அவருக்குச் செய்தது. வெளியேறுவதற்கு பதிலாக, அவர் வெற்றி பெற்றபோது அவர் அனுபவித்த பெரும் உணர்வு அவரது மனதில் புதியதாக இருக்கும், மேலும் தொடர்ந்து வர்த்தகம் செய்வதற்கான உறுதியான உணர்வுடன் அவரை ஊக்குவிக்கும்.
இப்போதுதான் அவர் அதை பற்றி புத்திசாலியாக இருக்கப் போகிறார். அவர் அதில் சிறிது முயற்சி செய்து சந்தைகளைப் பற்றி தன்னால் முடிந்த அனைத்தையும் கற்றுக்கொள்ளப் போகிறார். அவர் எதையும் அறியாமல் வெற்றி பெற முடிந்தால், அவருக்கு ஏதாவது தெரிந்தால் அவரால் சுத்தம் செய்ய முடியும் என்று நினைப்பது முற்றிலும் தர்க்க ரீதியானது. ஆனால் இங்கே ஒரு பெரிய சிக்கல் உள்ளது. சேதம் ஏற்பட்ட நீண்ட காலம் வரை மிகச் சிலருக்கு ஏதேனும் இருந்தால் வர்த்தகர்களுக்கு எந்த விழிப்புணர்வும் இருக்காது. சந்தைகளை பற்றி கற்றுக்கொள்வது நல்லது, அது ஒரு சிக்கலை ஏற்படுத்தாது. சந்தையை பற்றி அறிந்து கொள்வதற்கான அடிப்படை காரணம் இது இறுதியில் அவரது செயல்தவிழப்பு என்பதை நிரூபிக்கும். ஒரு கணம் முன்பு நான் சொன்னது போல், மகிழ்ச்சியிலிருந்து வலிக்கு திடீர் மாற்றம் பொதுவாக ஒரு உளவியல் அதிர்ச்சியை உருவாக்குகிறது. இந்த வகையான அனுபவங்களை ஆரோக்கியமான முறையில் எவ்வாறு சமரசம் செய்வது என்பதை மிகச் சிலரே கற்றுக்கொள்கிறார்கள். நுட்பங்கள் உள்ளன, ஆனால் அவை பரவலாக அறியப்படவில்லை. பெரும்பாலான மக்களில், குறிப்பாக வர்த்தகத்தில் ஈர்க்கப்பட்ட நபரின் வகைகளில், வழக்கமான பதில் பழிவாங்கும் நடவடிக்கையாகும். வர்த்தகர்களைப் பொறுத்தவரை, அந்த பழிவாங்கும் நடவடிக்கையை எடுப்பதற்கான ஒரே வழி சந்தையை வெல்வதே ஆகும். மேலும் சந்தையை வெல்வதற்கான ஒரே வழி சந்தை அறிவு மூலம் மட்டுமே என்று அவர்கள் நினைக்கிறார்கள். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், புதிய வர்த்தகர் சந்தையை பற்றி ஏன் கற்றுக்கொள்கிறார் என்பதற்கான அடிப்படை காரணம் சந்தையை வெல்வது, அதற்கும் தனக்கும் ஏதாவது நிரூபிப்பது மற்றும் மிக முக்கியமானது, சந்தை அவரை மீண்டும் காயப்படுத்துவதை தடுப்பது. அவர் சந்தையை வெறுமனே வெற்றி பெறுவதற்கான ஒரு வழியாகவோ அல்லது ஒரு புறநிலை கண்ணோட்டத்தில் சந்தையை பார்ப்பதற்கும் முற்றிலும் எந்த தொடர்பும் இல்லாத ஒன்றை நிரூபிப்பதற்கான ஒரு வழியாகவோ கற்றுக்கொள்கிறார். அவர் அதை உணரவில்லை, ஆனால் சந்தையை பற்றி ஏதாவது தெரிந்து கொள்வது வலியை அனுபவிப்பதை தடுக்கலாம், அல்லது பழிவாங்கும் விருப்பத்தை திருப்திப்படுத்தவோ அல்லது எதையாவது நிரூபிக்கவோ உதவும் என்ற அனுமானத்தை அவர் செய்தவுடன், அவர் தோல்வியுற்றவராக மாற தனது விதியை முத்திரையிட்டார். உண்மையில் அவர் செய்தது சமரசம் செய்ய முடியாத ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது. சந்தையின் கூட்டு நடத்தை முறைகளை எவ்வாறு அடையாளம் கண்டு புரிந்து கொள்வது என்பதை அவர் கற்றுக்கொண்டிருக்கிறார். அது நல்லது. கூட நன்றாக உணர்கிறேன். அவர் ஈர்க்கப்பட்டார், ஏனென்றால் அவர் ஒரு வெற்றியாளராக மாறுவதற்காக சந்தையை பற்றி கற்றுக்கொள்கிறார் என்று கருதுகிறார். இதன் விளைவாக அவர் பொதுவாக ஒரு அறிவு தேடலுக்குச் செல்வார். போக்கு கோடுகள், விளக்கப்பட வடிவங்கள், ஆதரவு மற்றும் எதிர்ப்பு, மெழுகுவர்த்திகள், சந்தை சுயவிவரங்கள், புள்ளி மற்றும் வரி விளக்கப்படங்கள், எலியட் அலைகள், ஃபிபோனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட்ஸ், ஆசிலேட்டர்கள், ஒப்பீட்டு வலிமை, ஸ்டோசாஸ்டிக்ஸ் மற்றும் பல தொழில்நுட்ப கருவிகள் பற்றி கற்றுக்கொள்வார். சுவாரஸ்யமாக, அவரது அறிவு அதிகரித்திருந்தாலும் இப்போது அவர் தனது வர்த்தகங்களை செயல்படுத்துவதில் சிக்கல்களை உருவாக்கியிருப்பதை காண்கிறார். அவர் தயங்குகிறார், இரண்டாவது தன்னை ஊகிக்கிறார், அல்லது அவ்வாறு செய்ய பல தெளிவான சமிக்ஞைகள் இருந்தபோதிலும் ஒரு வர்த்தகத்தை செய்யவில்லை. இது எல்லாம் வெறுப்பாகவும் வெறித்தனமாகவும் இருக்கிறது, ஏனென்றால் என்ன நடந்தது என்பது அர்த்தமற்றது. அவர் செய்ய வேண்டியதை செய்தார், அவர் கற்றுக்கொண்டார். அவர் எவ்வளவு அதிகமாக கற்றுக்கொண்டாரோ அவ்வளவு குறைவாக பயன்படுத்தி கொண்டார் என்பதை கண்டறிய மட்டுமே. கற்றலுக்காக தன்னை அர்ப்பணித்ததன் மூலம்தான் எந்த தவறும் செய்யவில்லை என்று அவர் ஒருபோதும் நம்ப மாட்டார். அவர் அதை தவறான காரணங்களுக்காக மட்டுமே செய்தார். அந்த விஷயத்தில் அவர் ஏதாவது அல்லது எதையும் நிரூபிக்க முயற்சித்தால் அவரால் திறம்பட வர்த்தகம் செய்ய முடியாது. நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் நீங்கள் சந்தை தகவல்களின் வகைகளை வேதனையாக வரையறுக்கவும் உணரவும் செய்வீர்கள். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், சந்தை உருவாக்கும் எந்த ஒரு தகவலும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் எதற்கு எதிரானது என்பதை நீங்கள் வேதனையாக கருதுவீர்கள். குழப்பம் என்னவென்றால், உடல் மற்றும் உணர்ச்சி வலிகளை தவிர்க்கும் வழிமுறைகள் நமது வர்த்தகத்தில் ஏற்படுத்தும் எதிர்மறையான விளைவுகளை ஈடு செய்யாது. உடல் வலியை தவிர்ப்பதன் தன்மையை அனைவரும் புரிந்து கொள்கிறார்கள். தற்செயலாக உங்கள் கையை ஒரு சூடான பர்னரின் மீது வைக்கவும், உங்கள் கை தானாகவே வெப்பத்திலிருந்து விலகிச் செல்லும். இது ஒரு இயல்பான எதிர்வினை. இருப்பினும், உணர்ச்சி வலி மற்றும் அது உருவாக்கும் எதிர்மறையான விளைவுகளை தவிர்க்கும் போது, குறிப்பாக வர்த்தகர்களுக்கு மிகச் சிலரே இயக்கவியலை புரிந்து கொள்கிறார்கள். இந்த எதிர்மறையான விளைவுகளை நீங்கள் புரிந்து கொள்வதும், உங்கள் இலக்குகளை நிறைவேற்ற உதவும் வகையில் நனவான கட்டுப்பாட்டை எவ்வாறு எடுத்துக்கொள்வது என்பதை கற்றுக்கொள்வதும் உங்கள் வளர்ச்சிக்கு முற்றிலும் அவசியம். வேதனையாக உணர நாம் கற்றுக்கொண்ட தகவல்களிலிருந்து நம்மை காப்பாற்ற நம் மனதில் பல வழிகள் உள்ளன. எடுத்துக்காட்டாக, ஒரு நனவான மட்டத்தில் நாம் நியாயப்படுத்தலாம் அல்லது தோல்வியுற்ற வர்த்தகத்தில் தங்குவதற்கு ஒரு வழக்கை உருவாக்கலாம்.
இதைச் செய்வதற்கான சில பொதுவான வழிகள்: எங்கள் வர்த்தக நண்பர்களை அழைப்பது, எங்கள் தரகருடன் பேசுவது, அல்லது நாங்கள் ஒருபோதும் பயன்படுத்தாத குறிகாட்டிகளை பார்ப்பது. இவை அனைத்தும் வேதனையான தகவலின் செல்லுபடியை மறுப்பதற்காக, வேதனையற்ற தகவல்களைச் சேகரிக்கும் வெளிப்படையான நோக்கத்திற்காக. ஒரு ஆழ்நிலை மட்டத்தில் நமது மனம் தானாகவே நமது நனவான விழிப்புணர்விலிருந்து தகவல்களை மாற்றும், சிதைக்கும் அல்லது குறிப்பாக விலக்கும். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், எங்கள் வலி தவிர்ப்பு வழிமுறைகள் சந்தையால் வழங்கப்படும் தகவல்களை விலக்குகின்றன அல்லது மாற்றுகின்றன என்பது ஒரு நனவான மட்டத்தில் எங்களுக்குத் தெரியாது. சந்தை உங்கள் நிலைக்கு எதிராக தொடர்ந்து அதிக உயர்வுகள் மற்றும் அதிக தாழ்வுகள் அல்லது குறைந்த உயர்வுகள் மற்றும் குறைந்த தாழ்வுகளை உருவாக்கும் போது, இழக்கும் வர்த்தகத்தில் இருப்பதன் அனுபவத்தை கவனியுங்கள். அதே நேரத்தில், நீங்கள் இழக்கும் வர்த்தகத்தில் இருப்பதை ஒப்புக்கொள்ள மறுக்கிறீர்கள், ஏனெனில் நீங்கள் உங்கள் முழு கவனத்தையும் உங்களுக்கு சாதகமாக செல்லும் சிக்கல்களில் கவனம் செலுத்தியுள்ளீர்கள். சந்தை தலைகீழாக மாறி மீண்டும் வருகிறது என்று நீங்கள் நம்புகிறீர்கள். மாறாக, சந்தை உங்களுக்கு எதிராக தொடர்ந்து செல்கிறது. ஒரு கட்டத்தில் இழப்பின் டாலர் மதிப்பு மிகவும் அதிகமாகிறது. அதை மறுக்க முடியாது. நீங்கள் இறுதியாக வர்த்தகத்திலிருந்து வெளியேறுவீர்கள். அத்தகைய வர்த்தகத்தை திரும்பி பார்க்கும்போது, வர்த்தகர்கள் உலகளவில் எதிர்கொள்ளும் முதல் எதிர்வினை என்னவென்றால், நான் ஏன் எனது இழப்பை ஏற்றுக்கொண்டு தலைகீழாக மாற்றவில்லை? எதுவும் ஆபத்தில் இல்லாதபோது எதிர்திசையில் வர்த்தகம் செய்வதற்கான வாய்ப்பு எளிதில் அங்கீகரிக்கப்பட்டது. ஆனால் நாங்கள் வர்த்தகத்தில் இருந்தபோது, இந்த வாய்ப்புக்கு நாங்கள் கண்மூடித்தனமாக இருந்தோம், ஏனென்றால் அந்த நேரத்தில் இது ஒரு வாய்ப்பை குறிக்கும் தகவல் வேதனையாக வரையறுக்கப்பட்டது. எனவே நாங்கள் அதை எங்கள் விழிப்புணர்வு. எங்கள் கற்பனையான வர்த்தகர் முதலில் வர்த்தகம் செய்யத் தொடங்கிய போது அவர் வேடிக்கையாக இருந்தார். அவர் கவலையற்ற மனநிலையில் இருந்தார். அவருக்கு தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரல்கள் எதுவும் இல்லை, நிரூபிக்க எதுவும் இல்லை. அவர் வெற்றி பெறும் வரை என்ன நடக்கும் என்று பார்ப்போம் என்ற கண்ணோட்டத்தில் தனது வர்த்தகங்களை மேற்கொண்டார். அவர் எவ்வளவு அதிகமாக வென்றாரோ அவ்வளவு குறைவாக அவர் தோல்வியடையும் வாய்ப்பை கருத்தில் கொண்டார். இறுதியாக அவர் தோல்வியடைந்த போது அவர் அதை எதிர்பார்க்காத மனநிலையில் இருந்திருக்கலாம். சந்தையை குற்றம் சாட்டினார், மேலும் சந்தை அறிவை பெறுவதன் மூலம் இதுபோன்ற அனுபவங்கள் மீண்டும் நிகழாமல் தடுக்க முடியும் என்று தீர்மானித்தார். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், அவர் தனது கண்ணோட்டத்தில் கவலையற்ற நிலையில் இருந்து இழப்புகளை தவிர்ப்பதன் மூலம் வலியை தடுப்பதற்கு ஒரு வியத்தகு மாற்றத்தை ஏற்படுத்தினார். பிரச்சனை என்னவென்றால், இழப்புகளை தவிர்ப்பதன் மூலம் வலியை தடுக்க முடியாது. சந்தை நடத்தை வடிவங்களை உருவாக்குகிறது மற்றும் வடிவங்கள் மீண்டும் மீண்டும் நிகழ்கின்றன, ஆனால் ஒவ்வொரு முறையும் அல்ல. எனவே மீண்டும் தோல்வி அடைவதையோ தவறாக இருப்பதையோ தவிர்க்க எந்த வழியும் இல்லை. அவர் அந்த வெற்றி உணர்வை மீண்டும் பெற விரும்புகிறார் மற்றும் அவர் பெறும் அனைத்து சந்தை அறிவையும் பற்றி அவர் மிகவும் உற்சாகமாக இருக்கிறார். அவர் ஒரு நேர்மறையான அணுகுமுறையிலிருந்து எதிர்மறையான அணுகுமுறைக்கு மாறினார். அவர் இனி வெல்வதில் மட்டும் கவனம் செலுத்தவில்லை, மாறாக சந்தை அவரை மீண்டும் காயப்படுத்துவதை தடுப்பதன் மூலம் அவர் எவ்வாறு வலியை தவிர்க்க முடியும் என்பதில் கவனம் செலுத்துகிறார். இந்த வகையான எதிர்மறையான கண்ணோட்டம் டென்னிஸ் வீரர் அல்லது கோல்ஃப் வீரரிடமிருந்து வேறுபட்டதல்ல. அவர் தவறு செய்யாமல் இருக்க முயற்சிப்பதில் கவனம் செலுத்துகிறார், மேலும் அவர் தவறு செய்யாமல் இருக்க முயற்சிக்கிறார், மேலும் தவறுகள் செய்கிறார். இருப்பினும், இந்த சிந்தனை முறையை விளையாட்டுகளில் அடையாளம் காண்பது மிகவும் எளிதானது, ஏனெனில் ஒருவரின் கவனத்திற்கும் ஒருவரின் முடிவுகளுக்கும் இடையே மிகவும் மோசமான தொடர்பு உள்ளது. வர்த்தகத்தின் மூலம் சந்தை தரவு மற்றும் நடத்தையில் புதிய உறவுகளை கண்டுபிடிப்பதன் மூலம் உருவாக்கப்படும் நேர்மறையான உணர்வுகளின் விளைவாக இணைப்பு மறைக்கப்படலாம் மற்றும் அடையாளம் காண்பது மிகவும் கடினம். அவர் நன்றாக உணருவதால் எதுவும் தவறு என்று சந்தேகிக்க எந்த காரணமும் இல்லை. தவிர்ப்பை நோக்கி அவரது கவனம் எந்த அளவிற்கு எடை போடப்படுகிறது என்பது அவர் தவிர்க்க முயற்சிக்கும் அனுபவங்களை உருவாக்கும் அதே அளவாகும். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், அவர் எவ்வளவு அதிகமாக வெற்றி பெற வேண்டும், இழக்கக்கூடாது, அவர் விரும்புவதை பெறவில்லை என்பதை குறிக்கும் எந்தவொரு தகவலையும் அவர் சகிப்புத்தன்மை குறைவாக கொண்டிருப்பார். அவர் தடுக்கக்கூடிய திறன் கொண்ட அதிக தகவல்கள் தனது சொந்த நலன்களுக்காக செயல்படுவதற்கான வாய்ப்பை அவரால் உணர முடியும். வலியை தவிர்ப்பதற்காக மட்டுமே சந்தைகளைப் பற்றி மேலும் மேலும் கற்றுக்கொள்வது அவரது பிரச்சினைகளை அதிகரிக்கும், ஏனென்றால் அவர் எவ்வளவு அதிகமாக கற்றுக்கொள்கிறாரோ அவ்வளவு இயல்பாகவே அவர் சந்தைகளிலிருந்து எதிர்பார்ப்பார். சந்தைகள் தங்கள் பங்கை செய்யாத போது அது மிகவும் வேதனையாக இருக்கும். அவர் அறியாமல் ஒரு தீய சுழற்சியை உருவாக்கியுள்ளார்.
அங்கு அவர் எவ்வளவு அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். அவர் வெறுப்பில் வர்த்தகத்தை விட்டு வெளியேறும் வரை, அல்லது அவரது வர்த்தக பிரச்சினைகளுக்கு மூல காரணம் அவரது முன்னோக்கு என்பதை அங்கீகரிக்கும் வரை இந்த சுழற்சி தொடரும். சந்தை அறிவு இல்லாதது அல்ல. வெற்றியாளர்கள், தோல்வியுற்றவர்கள், வெற்றியாளர்கள் மற்றும் பஸ்டர் பெரும்பாலான வர்த்தகர்கள் துண்டில் எறிவதற்கோ அல்லது அவர்களின் வெற்றியின் உண்மையான ஆதாரத்தை கண்டுபிடிப்பதற்கோ சிறிது நேரமாகும். இதற்கிடையில் சில வர்த்தகர்கள் பொதுவாக பூம் அண்ட் பஸ்ட் சைக்கிள் என்று குறிப்பிடப்படும் வர்த்தகத்தில் நுழைய போதுமான உரிமையை பெறுகிறார்கள். புதிய வணிகரின் உதாரணத்திலிருந்து உங்களில் சிலர் ஊகிக்கக்கூடியதற்கு மாறாக, அனைவருக்கும் இயல்பாகவே எதிர்மறையான அணுகுமுறை இல்லை, எனவே தொடர்ந்து இழக்க நேரிடும். ஆம், சில வர்த்தகர்கள் தொடர்ந்து இழக்கிறார்கள் என்பது உண்மைதான். பெரும்பாலும் அவர்கள் எல்லாவற்றையும் இழக்கும் வரை அல்லது வர்த்தகத்தை விட்டு வெளியேறும் வரை, ஏனென்றால் அவர்களால் அதிக உணர்ச்சி வலியை பொறுத்து கொள்ள முடியாது. இருப்பினும், சந்தையின் உறுதியான மாணவர்களாகவும் வர்த்தகத்திற்குச் செல்லும் போதுமான வெற்றி மனப்பான்மையை கொண்ட பல வர்த்தகர்களும் உள்ளனர். இதனால் பல சிரமங்கள் இருந்த போதிலும், இறுதியில் பணம் சம்பாதிப்பது எப்படி என்பதை அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் இதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன், அவர்கள் ஒரு குறிப்பிட்ட அடிப்படையில் மட்டுமே பணம் சம்பாதிப்பது எப்படி என்பதை அவர்கள் இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை. மகிழ்ச்சியும் சுயநாசமும் இரண்டு சக்தி வாய்ந்த உளவியல் சக்திகளாகும். அவை உங்கள் அடிமட்டத்தில் மிகவும் எதிர்மறையான விளைவை ஏற்படுத்தும். ஆனால் நீங்கள் வெற்றி பெறத் தொடங்கும் வரை, அல்லது நிலையான அடிப்படையில் வெற்றி பெறத் தொடங்கும் வரை, நீங்கள் கவலைப்பட வேண்டிய சக்திகள் அவை அல்ல. அது ஒரு பெரிய பிரச்சினை. நீங்கள் வெற்றி பெறும்போது, ஒரு சாத்தியமான பிரச்சனையாக இருக்கக்கூடிய எதையும் பற்றி நீங்கள் கவலைப்பட வாய்ப்பில்லை. குறிப்பாக மகிழ்ச்சியைப் போல நன்றாக உணரும் ஒன்று. மகிழ்ச்சியின் முதன்மையான பண்புகளில் ஒன்று என்னவென்றால், அது எந்த ஒரு தவறும் நடக்கக்கூடிய சாத்தியம் கிட்டத்தட்ட கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு உயர்ந்த நம்பிக்கையின் உணர்வை உருவாக்குகிறது. மாறாக, சுயநாச வேலையின் விளைவாக ஏற்படும் பிழைகள், வர்த்தகர்கள் பணத்திற்கு தகுதியானவர்கள் அல்லது வெற்றிக்கு தகுதியானவர்கள் பற்றிய பல மோதல்களில் வேரூன்றியுள்ளன. நீங்கள் மிகவும் எளிதில் பாதிக்கப்படுகிறீர்கள். நீங்கள்தான் சந்தை என்று நினைக்கும் அளவிற்கு கூட நீங்கள் செல்லலாம். இருப்பினும், சந்தை அரிதாகவே ஒப்புக்கொள்கிறது. அது உடன்படாத போது நீங்கள் காயப்படுவீர்கள். இழப்பு மற்றும் உணர்ச்சி வலி பொதுவாக குறிப்பிடத்தக்கவை. நீங்கள் ஒரு ஏற்றத்தை அனுபவிப்பீர்கள், அதைத் தொடர்ந்து தவிர்க்க முடியாத வீழ்ச்சி ஏற்படும். நான் அவர்களை 3 பரந்த வகைகளாக வகைப்படுத்துவேன். மிகச் சிறிய குழு, அநேகமாக செயலில் உள்ள வர்த்தகர்களில் 10%த்திற்கும் குறைவானவர்கள் நிலையான வெற்றியாளர்களாக உள்ளனர். அவை ஒப்பீட்டளவில் சிறிய இழப்புகளுடன் சீராக உயரும் பங்கு வளைவைக் கொண்டுள்ளன. அவர்கள் அனுபவிக்கும் இழப்புகள் எந்த ஒரு வர்த்தக முறை அல்லது அமைப்புக்கும் ஏற்படும் சாதாரண இழப்புகளின் வகையாகும். அவர்கள் பணம் சம்பாதிப்பது எப்படி என்பதை கற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல், பூம் அண்ட் பஸ்ட் சுழற்சியை ஏற்படுத்தும் உளவியல் சக்திகளால் அவர்கள் இனி பாதிக்கப்படுவதில்லை. செயலில் உள்ள வர்த்தகர்களில் 30 முதல் 40% வரை இருக்கும் அடுத்த குழு தொடர்ந்து இழப்புகளை சந்தித்து வருகிறது. அவ்வப்போது வெற்றியாளருடன் வர்த்தகங்களை இழக்கிறார்கள். அவர்கள் எவ்வளவு காலம் வர்த்தகம் செய்திருந்தாலும் அதை பற்றி அவர்கள் கற்றுக்கொள்ளாத பல விஷயங்கள் உள்ளன. அவர்கள் வர்த்தகத்தின் தன்மையை பற்றி மாயைகள் வைத்திருக்கிறார்கள், அல்லது வெற்றியாளர்களாக இருப்பது கிட்டத்தட்ட சாத்தியமற்றதாக இருக்கும் வழிகளில் அதற்கு அடிமையாகிறார்கள். மிகப்பெரிய குழு, மீதமுள்ள 40 முதல் 50% செயலில் உள்ள வர்த்தகர்கள் பூம் அண்ட் பஸ்டர்கள் ஆவர். அவர்கள் பணம் சம்பாதிப்பது எப்படி என்பதை கற்றுக்கொண்டனர், ஆனால் அவர்கள் சம்பாதிக்கும் பணத்தை வைத்திருக்க ஒரு முழு அளவிலான வர்த்தக திறன்கள் உள்ளன என்பதை அவர்கள் கற்றுக்கொள்ளவில்லை. இதன் விளைவாக அவர்களின் ஈக்விட்டி வளைவுகள் பொதுவாக ரோலர் கோஸ்டர் சவாரிகளைப் போல தோற்றமளிக்கின்றன. செங்குத்தான வீழ்ச்சிக்கு ஒரு நல்ல நிலையான ஒப்புதலுடன், பின்னர் மற்றொரு செங்குத்தான வீழ்ச்சிக்கு மற்றொரு நல்ல நிலையான ஒப்புதலுடன் ரோலர் கோஸ்டர் சுழற்சி தொடர்கிறது. நான் பல அனுபவம் வாய்ந்த வர்த்தகர்களுடன் பணியாற்றியுள்ளேன். அவர்கள் நம்ப முடியாத வெற்றி வரிசைகளை ஒன்றாக இணைத்துள்ளனர். சில நேரங்களில் தோல்வியுற்ற நாள் இல்லாமல் மாதங்கள் செல்கின்றன. தொடர்ச்சியாக 15 அல்லது 20 வெற்றி வர்த்தகங்கள் இருப்பது அவர்களுக்கு அசாதாரணமானது அல்ல. ஆனால் பூம் மற்றும் பஸ்டர்களை பொறுத்தவரை, இந்த கோடுகள் எப்போதும் ஒரே வழியில் முடிவடைகின்றன. பெரும் இழப்புகளில் அவை உற்சாகம் அல்லது சுய நாச வேலையின் விளைவாகும். இழப்புகள் மகிழ்ச்சியின் விளைவாக இருந்தால், ஸ்ட்ரீக் எந்த வடிவத்தை எடுக்கிறது என்பது உண்மையில் ஒரு பொருட்டல்ல. தொடர்ச்சியாக பல வெற்றிகள், சீராக உயரும் பங்கு வளைவு, அல்லது ஒரு வெற்றிகரமான வர்த்தகம் கூட. அதிகப்படியான நம்பிக்கை அல்லது உற்சாகம் சிந்தனை செயல்முறையை பிடிக்கத் தொடங்கும்போது
ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு வரம்பு இருப்பதாக தெரிகிறது. இருப்பினும், உற்சாகம் அடையும் தருணத்தில் வர்த்தகர் ஆழ்ந்த சிக்கலில் உள்ளார். அதிகப்படியான நம்பிக்கை அல்லது உற்சாகமான நிலையில் நீங்கள் எந்த ஆபத்தையும் உணர முடியாது, ஏனெனில் உற்சாகம் முற்றிலும் எதுவும் தவறாக நடக்க முடியாது என்று நம்ப வைக்கிறது. எதுவும் தவறாக நடக்கவில்லை என்றால் உங்கள் நடத்தையை நிர்வகிக்க விதிகள் அல்லது எல்லைகள் தேவையில்லை. எனவே வழக்கத்தை விட பெரிய நிலையில் வைப்பது கவர்ச்சிகரமானது மட்டுமல்ல, அது கட்டாயமானது. இருப்பினும், நீங்கள் வழக்கத்தை விட பெரிய நிலையில் இருந்தவுடன் நீங்கள் ஆபத்தில் இருக்கிறீர்கள். நிலை எவ்வளவு பெரியதாக இருக்கிறதோ, விலையின் சிறிய ஏற்ற இறக்கங்கள் உங்கள் பங்குகளில் அதிக நிதி தாக்கத்தை ஏற்படுத்தும். உங்கள் நிலைக்கு எதிரான ஒரு நடவடிக்கையின் இயல்பை விட பெரிய தாக்கத்தை நீங்கள் எதிர்பார்ப்பது போலவே சந்தை சரியாகச் செய்யும் என்ற உறுதியான நம்பிக்கையுடன் இணைக்கவும். மேலும், உங்கள் வர்த்தகத்தின் எதிர் திசையில் ஒரு சிக்கல் உங்களை மன உறைவு நிலைக்குச் சென்று ஸ்திரமடையச் செய்யும் சூழ்நிலையை நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் இறுதியாக அதிலிருந்து உங்களை வெளியே இழுக்கும்போது நீங்கள் திகைத்து ஏமாற்றப்பட்டு காட்டிக் கொடுக்கப்படுவீர்கள். அது போன்ற ஒன்று எப்படி நடந்திருக்கும் என்று நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். உண்மையில் உங்கள் சொந்த உணர்ச்சிகளால் நீங்கள் காட்டிக் கொடுக்கப்பட்டீர்கள். இருப்பினும், நான் இப்போது விவரித்த அடிப்படை இயக்கவியலை நீங்கள் அறிந்திருக்கவில்லை அல்லது புரிந்து கொள்ளவில்லை என்றால், சந்தையை குற்றம் சாட்டுவதைத் தவிர உங்களுக்கு வேறு வழியில்லை. சந்தை இதை உங்களுக்குச் செய்ததாக நீங்கள் நம்பினால், உங்களை பாதுகாப்பதற்காக சந்தையைப் பற்றி மேலும் அறிய நீங்கள் நிர்பந்திக்கப்படுவீர்கள். நீங்கள் எவ்வளவு அதிகமாக கற்றுக்கொள்கிறீர்களோ அவ்வளவு இயல்பாகவே உங்கள் வெற்றி திறனில் அதிக நம்பிக்கையுடன் இருப்பீர்கள். உங்கள் தன்னம்பிக்கை வளரும்போது ஒரு கட்டத்தில் நீங்கள் மகிழ்ச்சியின் நுழைவாயிலை கடந்து மீண்டும் சுழற்சியை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம். சுயநாச வேலையின் விளைவாக ஏற்படும் இழப்புகள் பாதிப்பை ஏற்படுத்தலாம், ஆனால் அவை பொதுவாக இயற்கையில் மிகவும் நுட்பமானவை. வாங்குவதற்கு விற்பனை செய்வது அல்லது அதற்கு நேர்மாறாக விற்பது போன்ற பிழைகளைச் செய்வது, அல்லது மிகவும் பொருத்தமற்ற நேரத்தில் சில கவனத்தை திசை திருப்பும் நடவடிக்கைகளில் ஈடுபடுவது போன்ற தவறுகளைச் செய்வது, வர்த்தகர்கள் தாங்கள் வெற்றி பெறாமல் இருப்பதை எவ்வாறு உறுதி செய்கிறார்கள் என்பதற்கு பொதுவான எடுத்துக்காட்டுகளாகும். ஏன் யாரும் வெற்றி பெற விரும்பவில்லை? இது உண்மையில் ஒருவர் என்ன விரும்புகிறார் என்ற கேள்வி அல்ல, ஏனென்றால் அனைத்து வர்த்தகர்களும் வெற்றி பெற விரும்புகிறார்கள் என்று நான் நம்புகிறேன். இருப்பினும், வெற்றி பெறுவது குறித்து அடிக்கடி மோதல்கள் ஏற்படுகின்றன. சில நேரங்களில் இந்த மோதல்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை, நமது நடத்தை நாம் விரும்புவதை நேரடியாக முரண்படுவதைக் காண்கிறோம். இந்த மோதல்கள் மத வளர்ப்பு, பணி நெறிமுறைகள் அல்லது சில வகையான குழந்தை பருவ அதிர்ச்சிகளிலிருந்து உருவாகலாம். இந்த முரண்பாடுகள் இருந்தால் உங்கள் மனச்சூழல் உங்கள் இலக்குகளுடன் முழுமையாக ஒத்துப்போகவில்லை என்று அர்த்தம். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், உங்களில் அனைத்து பகுதிகளும் ஒரே முடிவுக்கு வாதிட மாட்டீர்கள். எனவே, நீங்கள் வர்த்தகம் செய்ய கற்றுக்கொண்டதாலும் பணம் எடுக்கப்படுவதற்கும் வரம்பற்ற பணத்தை உங்களுக்கு கொடுக்கும் திறன் உங்களுக்கு இருப்பதாக நீங்கள் கருத முடியாது. பெரிய தரகு நிறுவனங்களில் ஒன்றின் எதிர்கால தரகர் ஒருமுறை தனது வாடிக்கையாளர்களை பற்றி வரும்போது, அனைத்து பொருட்கள் வர்த்தகர்களும் முனையர்கள் என்ற குறிக்கோளால் அவர் வாழ்கிறார் என்றும், அவர்கள் போகும் வரை அவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருப்பது அவரது வேலை என்றும் கருத்து தெரிவித்தார். அவர் இதை முகபாவமாக கூறினார், ஆனால் அவரது கூற்றில் நிறைய உண்மை உள்ளது. வெளிப்படையாக, நீங்கள் சம்பாதிப்பதை விட அதிக பணத்தை இழந்தால் நீங்கள் உயிர் வாழ முடியாது. குறைவான வெளிப்படையானது மற்றும் வெற்றிகரமாக இருப்பதன் மர்மங்களில் ஒன்று என்னவென்றால், நீங்கள் வெற்றி பெற்றாலும் நீங்கள் இன்னும் முனையமாக இருக்கலாம். அதாவது, நீங்கள் வெற்றி பெற்றாலும் நம்பிக்கைகளுக்கும் கட்டுப்பாட்டிற்கும் இடையில் ஆரோக்கியமான சமநிலையை எவ்வாறு உருவாக்குவது என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ளவில்லை என்றால், அல்லது நீங்கள் சுயமாக அழிக்க வேண்டிய எந்த ஒரு திறனையும் எவ்வாறு அங்கீகரித்து ஈடு செய்வது என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ளவில்லை என்றால், நீங்கள் விரைவில் அல்லது பின்னர் இழப்பீர்கள். இப்போது உங்களிடம் எவ்வளவு பணம் இருக்கும்? இந்த மறுபரிசீலனை செய்யப்பட்ட முடிவுகளின் அடிப்படையில் உங்கள் பங்கு வளைவு எப்படி இருக்கும்? உங்களில் பலர் நிலையான வெற்றியாளர்களின் பிரிவில் வருவீர்கள் என்று நான் நம்புகிறேன். உங்கள் இழப்புகள் ஏற்பட்ட போது நீங்கள் எவ்வாறு பதிலளித்தீர்கள் என்பதை பற்றி இப்போது சிந்தியுங்கள். அவர்களுக்கான முழு பொறுப்பையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா? உங்கள் கண்ணோட்டம், அணுகுமுறை அல்லது நடத்தையை நீங்கள் எவ்வாறு மாற்றலாம் என்பதை அடையாளம் காண முயற்சித்தீர்களா? அல்லது நீங்கள் சந்தையை பார்த்து, இது போன்ற ஒரு விஷயம் மீண்டும் நிகழாமல் தடுக்க அதை பற்றி நீங்கள் என்ன கற்றுக்கொள்ளலாம் என்று யோசித்தீர்களா? வெளிப்படையாக, சந்தைக்கு உங்கள் பொறுப்பற்ற திறனுடன் எந்த தொடர்பும் இல்லை, அல்லது பணத்திற்கு தகுதியானவர்கள் குறித்த சில உள்மோதல்களின் விளைவாக நீங்கள் செய்யும் தவறுகளுக்கும் இதற்கும் எந்த தொடர்பும் இல்லை.
வர்த்தகர்களுக்கு திறம்பட ஒருங்கிணைக்க கடினமான கருத்துகளில் ஒன்று என்னவென்றால், சந்தை உங்கள் அணுகுமுறையையோ மனநிலையையோ உருவாக்காது. அது உங்களுக்குள் இருப்பதை பிரதிபலிக்கும் கண்ணாடியாக செயல்படுகிறது. நீங்கள் நம்பிக்கையுடன் இருந்தால், சந்தை உங்களை அப்படி உணர வைப்பதால் அல்ல. உங்கள் நம்பிக்கைகளும் அணுகுமுறைகளும் ஒரு அனுபவத்தில் முன்னேறவும், விளைவுக்கான பொறுப்பை ஏற்கவும், கிடைக்கப்பெற்ற நுண்ணறிவை பெறவும் உங்களை அனுமதிக்கும் வகையில் சீரமைக்கப்பட்டிருப்பதால்தான். நீங்கள் தொடர்ந்து கற்றுக்கொண்டிருப்பதால் உங்கள் நம்பிக்கையான மனநிலையை பராமரிக்கிறீர்கள். மாறாக, நீங்கள் கோபமாகவும் பயமாகவும் இருந்தால், சந்தை உங்கள் முடிவுகளை உருவாக்குகிறது என்று ஓரளவுக்கு நீங்கள் நம்புவதால்தான் வேறு வழியில்லை. இறுதியில், பொறுப்பை ஏற்காததன் மோசமான விளைவு என்னவென்றால், அது உங்களை வலி மற்றும் அதிருப்தியின் சுழற்சியில் வைத்திருக்கிறது. ஒரு கணம் யோசித்துப் பாருங்கள். உங்கள் முடிவுகளுக்கு நீங்கள் பொறுப்பல்ல என்றால், நீங்கள் கற்றுக்கொள்ள எதுவும் இல்லை என்று நீங்கள் கருதலாம், மேலும் நீங்கள் இருப்பதைப் போலவே இருக்க முடியும். நீங்கள் வளரவும் மாட்டீர்கள், மாறவும் மாட்டீர்கள். இதன் விளைவாக, நீங்கள் நிகழ்வுகளை ஒரே மாதிரியாக உணர்ந்து கொள்வீர்கள். எனவே, அவர்களுக்கு அதே வழியில் பதிலளிப்பீர்கள், அதே அதிருப்தி விளைவுகளைப் பெறுவீர்கள். அல்லது உங்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வு அதிக சந்தை அறிவை பெறுவதாக நீங்கள் கருதலாம். கற்றுக்கொள்வது எப்போதுமே நல்லொழுக்கமானது, ஆனால் இந்த விஷயத்தில் உங்கள் அணுகுமுறைகள் மற்றும் முன்னோக்குகளுக்கு நீங்கள் பொறுப்பேற்கவில்லை என்றால், நீங்கள் கற்றுக்கொண்டதை பொருத்தமற்ற வழிகளில் பயன்படுத்த வழிவகுக்கும். அதை உணராமல் ஆபத்துக்களை சுமக்கும் பொறுப்பை தவிர்க்க உங்கள் அறிவை பயன்படுத்துவீர்கள். இந்த செயல்பாட்டில் நீங்கள் தவிர்க்க முயற்சிக்கும் மோசமான விஷயங்களை உருவாக்கி உங்களை வலி மற்றும் அதிருப்தியின் சுழற்சியில் வைத்திருக்கிறீர்கள். இருப்பினும், நீங்கள் விரும்பியதற்கும் பெறாததற்கும் சந்தையை குற்றம் சாட்டுவதன் மூலம் ஒரு உறுதியான நன்மை கிடைக்கும். உங்கள் சொந்த கடுமையான சுய விமர்சனத்திலிருந்து நீங்கள் தற்காலிகமாக உங்களை காப்பாற்றிக் கொள்ளலாம். நான் தற்காலிகமாக என்று சொல்கிறேன், ஏனென்றால் நீங்கள் பொறுப்பை மாற்றும்போது அனுபவத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியவற்றிலிருந்து உங்களை தூண்டிக்கிறீர்கள். வெற்றி மனப்பான்மை பற்றிய எங்கள் வரையறையை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் பெறும் முடிவுகள் உங்கள் வளர்ச்சியின் நிலை மற்றும் சிறப்பாகச் செய்ய நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியவற்றின் சரியான பிரதிபலிப்பாகும் என்பதை ஏற்றுக்கொள்வதன் மூலம் உங்கள் முயற்சிகளின் நேர்மறையான எதிர்பார்ப்பு. உங்களை நீங்களே அடிப்பதன் விளைவாக ஏற்படும் வேதனையான உணர்வுகளை தடுப்பதற்காக நீங்கள் பழியை மாற்றினால், நீங்கள் செய்ததெல்லாம் பாதிக்கப்பட்ட பேண்ட் எய்டை காயத்தின் மீது வைப்பதே ஆகும். நீங்கள் சிக்கலை தீர்த்து விட்டீர்கள் என்று நீங்கள் நினைக்கலாம், ஆனால் பிரச்சினை பின்னர் மீண்டும் எழப்போகிறது, முன்பை விட மோசமானது. நீங்கள் எதையும் கற்றுக்கொள்ளவில்லை என்பதால் இது மிகவும் திருப்திகரமான அனுபவத்தை ஏற்படுத்தும் விளக்கங்களின் நிலமாக மாறும். இழப்பை விட பணத்தை மேசையில் வைப்பது ஏன் மிகவும் வேதனையானது என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? நாம் இழக்கும்போது சந்தைக்கு பழியை மாற்றவும் பொறுப்பை ஏற்காமல் இருக்கவும் பல வழிகள் உள்ளன. ஆனால் நம்மை மேசையில் பணத்தை விட்டுச் செல்லும்போது சந்தையை நாம் குற்றம் சொல்ல முடியாது. சந்தை எதையும் செய்யவில்லை, ஆனால் நாங்கள் விரும்பியதை சரியாக எங்களுக்கு கொடுத்தது. ஆனால் எந்த காரணத்திற்காகவும் சரியான வாய்ப்பை பயன்படுத்த எங்களால் முடியவில்லை. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், வலியை நியாயப்படுத்த எந்த வழியும் இல்லை. சந்தை என்ன செய்கிறது அல்லது செய்யாது என்பதற்கு நீங்கள் பொறுப்பல்ல, ஆனால் உங்கள் வர்த்தக நடவடிக்கைகளின் விளைவாக ஏற்படும் எல்லாவற்றிற்கும் நீங்கள் பொறுப்பு. நீங்கள் கற்றுக்கொண்டவற்றுக்கும் நீங்கள் இன்னும் கற்றுக்கொள்ளாத எல்லாவற்றிற்கும் நீங்கள்தான் பொறுப்பு. அது உங்களால் கண்டுபிடிக்கப்பட காத்திருக்கிறது. நீங்கள் வெற்றிகரமாக இருக்க வேண்டியது என்ன என்பதை கண்டுபிடிப்பதற்கான மிகவும் திறமையான பாதை ஒரு வெற்றி மனப்பான்மையை வளர்ப்பதாகும், ஏனெனில் இது இயல்பாகவே ஒரு படைப்பாற்றல். டெர்சோயக்டிவ் ஆனியல்வி வெற்றி பெறாதா? நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியவற்றை பற்றிய அணுகுமுறை வேறு யாரும் அனுபவிக்காத ஒன்றை கண்டுபிடிப்பதற்கு மிகவும் உகந்த மனநிலையையும் இது உருவாக்குகிறது. வெற்றி மனப்பான்மையை வளர்ப்பது உங்கள் வெற்றிக்கு முக்கியமாகும். பல வர்த்தகர்களின் பிரச்சனை என்னவென்றால், அவர்கள் இல்லாதபோது அவர்களிடம் ஏற்கனவே ஒன்று இருப்பதாக அவர்கள் நினைக்கிறார்கள், அல்லது வர்த்தகங்களை வெல்வதன் மூலம் சந்தை தங்களுக்கு அணுகுமுறையை வளர்த்து கொள்ளும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். உங்கள் சொந்த வெற்றி மனப்பான்மையை வளர்ப்பதற்கான பொறுப்பு உங்களுடையது. சந்தை பகுப்பாய்வு இல்லை. சந்தைகளை புரிந்து கொள்வது உங்களுக்கு சில வெற்றிகரமான வர்த்தகங்களை உருவாக்க வேண்டிய விளிம்பை கொடுக்கும், ஆனால் உங்களுக்கு வெற்றி மனப்பான்மை இல்லை என்றால் உங்கள் விளிம்பு உங்களை ஒரு நிலையான வெற்றியாளராக மாற்றாது. சந்தைகளை பற்றி போதுமான புரிதல் இல்லாததால் சில வர்த்தகர்கள் இழக்கிறார்கள் என்று நிச்சயமாக ஒருவர் வாதிடலாம். எனவே அவர்கள் வழக்கமாக தவறான வர்த்தகங்களை தேர்வு செய்கிறார்கள். இது நியாயமானதாக தோன்றினாலும், சந்தைகளை பற்றி அவர்களுக்கு எவ்வளவு தெரியும் என்பதை பொருட்படுத்தாமல்
மனப்பான்மையை இழக்கும் வர்த்தகர்கள் தவறான வர்த்தகங்களை தேர்ந்தெடுப்பது எனது அனுபவமாகும். எப்படி இருந்தாலும் முடிவு ஒன்றுதான், அவர்கள் இழக்கிறார்கள். மறுபுறம் சந்தைகளைப் பற்றி அவர்களுக்கு நிறைய தெரிந்தால் அவர்கள் இன்னும் அதிக வெற்றியாளர்களை தேர்ந்தெடுக்கலாம். சந்தைகளைப் பற்றிய உங்கள் அனுபவத்தை பயத்திலிருந்து நம்பிக்கைக்கு மாற்ற விரும்பினால், உங்கள் முடிவுகளை ஒழுங்கற்ற பங்கு வளைவிலிருந்து சீராக உயரும் நிலைக்கு மாற்ற விரும்பினால், முதல் படி பொறுப்பை தழுவி சந்தை உங்களுக்கு எதையும் கொடுக்கும் அல்லது உங்களுக்காக எதையும் செய்யும் என்று எதிர்பார்ப்பதை நிறுத்துவதாகும். இந்த கட்டத்திலிருந்து எல்லாவற்றையும் நீங்களே செய்ய நீங்கள் தீர்மானித்தால், சந்தை இனி உங்கள் எதிரியாக இருக்க முடியாது. நீங்கள் சந்தையை எதிர்த்து போராடுவதை நிறுத்தினால், அதாவது நீங்களே சண்டையிடுவதை நிறுத்திவிட்டீர்கள் என்றால், நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியதை எவ்வளவு விரைவாக அடையாளம் காண்பீர்கள், எவ்வளவு விரைவாக அதை கற்றுக்கொள்வீர்கள் என்பதைக் கண்டு நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். பொறுப்பை ஏற்றுக்கொள்வது வெற்றி மனப்பான்மையின் மூலக்கல்லாகும்.